Dr. Jaykumar, Professor in Civil Engineering, Sri Manakula Engineering College. Why to study engineering and what are the choices of disciplines in engineering? ஏன் ரொம்ப முக்கியம்னா இப்போ நிறைய பேர் வந்து படிக்கணுமா இன்ஜினியரிங் படிக்கணுமா அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணதான் இந்த மெயின் மீட்டிங்கோடைய மெயின் அஜெண்டாவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன டிசிப்ளின் இன்ஜினியரிங்ல படிக்கலாம். ஸோ இது ரெண்டும் மெயின் டாப்பிக்காக எடுத்துட்டு we are going to discuss in the coming hours. ஏன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ண எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ற ஒரு இது. இன்ஜினியரிங் இல்லாம எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வெல்கம் ஸ்லைட்லேயே லெஃப்ட் ஸ்லைட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அங்க என்ன உங்களுக்கு தெரியுதுன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் மெயில் முதல்லாம் பார்த்தீங்கன்னா லெட்டர் அனுப்புவோம். இப்போ எல்லாமே மெயில் கரஸ்பாண்டன்ஸ். தென் மீட்டிங் எல்லா மீட்டிங்கும் இப்போ என்னன்னா ஆன்லைன் ஆயிடுச்சு. தட் டூ கோவிட் வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஒரு அஃபிஷியல் மீட்டிங்குமே ஆன்லைன் ஆயிடுச்சு. தென் இயர்லியர் அண்ட் ஆல் யூல் பி யூசிங் டிஸ்க் ஃபார் ஹியரிங் த சாங் பிளேயர் வச்சு சாங்ஸ் கேட்பீங்க. இப்போ எல்லாமே கிளவுட்ல இருந்தே கேட்குறீங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் பிகம் டிஜிட்டல். ஸோ டிஜிட்டல் ஆக என்ன ஆகுனா அந்த இன்ஜினியரிங்கோடைய அப்ளிகேஷன்ஸ் நிறைய நீட்ஸ் நிறைய வர இன்ஜினியரிங் ரிக்வயர்மெண்ட் ஃபார் இன்ஜினியரிங் இஸ் கோஸ் ஆன் இன்க்ரீசிங். அதே மாதிரி ரைட் சைடு இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல உங்களுடைய கார்ட்ஸ் எல்லா கார்டு டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு மொபைல்ல நீங்க வச்சுட்டு யூ கேன் மேக் ஆல் தி டிரான்சாக்ஷன். ஸோ பிகம்ஸ் அ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். ஸோ இதுக்கும் த செக்யூரிட்டி ரீசன் அண்ட் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் மெனி ஆப்ஸ் இன்ஜினியரிங் கண்டிப்பாக தேவை. அந்த சென்ட்ரல் போர்ஷன் விச் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா இஸ் எமர்ஜிங் ஏரியா. ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் ஹவ் யூ ஆர் கோயிங் டு அப்ளை த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இஸ் எமர்ஜிங் ஏரியா. ஸோ நீங்க எங்க வேணா இருக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்க பிசிஷியன் அவர் எங்க வேணா இருக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டலையோ இல்ல வீட்டுல இருந்து வந்து உங்களை வந்து டயக்னைஸ் பண்ணி உங்க ஹெல்த் கண்டிஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ தஸ் எல்லாமே டிஜிட்டலா வரனால இந்த இன்ஜினியரிங் உடைய நீட் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா வந்து குறைய வாய்ப்பே கிடையாது. ஸோ அதுக்கு என்ன டிசிப்ளின் எடுக்கணும், எப்படி படிக்கணும், ஸோ இதை பத்தி தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் தி செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு see என்னன்னா why to study engineering. So engineering is a systematic application of knowledge and experience to solve problems and protect and improve their lives. So you are going to apply your knowledge and experience to solve problems and protect and improve the life. The best example பார்த்தீங்கன்னா mobile phone. So early used telephone, அதுலேருந்து வந்தது mobile phone. ஸோ மொபைல் ஃபோனில் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னன்னா நோக்கியாவில் ஃபர்ஸ்ட் 1100 ஒரு ஃபோன் போட்டிருப்பாங்க. ஸோ யூ கேன் டாக் ஆஸ் வெல் அஸ் என்ன பண்ணுறீங்கன்னா மெசேஜ் பண்ண முடியும். அண்ட் ஸ்லோலி வி ஆர் டெவலப்ட் இன் டு ஸ்மார்ட் ஃபோன். ஸோ தட் இஸ் தி திங். ஸோ யூ இன்க்ரீஸ்ட் ஆர் இம்ப்ரூவைஸ் தி டிசைன். ஸோ யூ ஆர் ஃபோன் த ஸ்மார்ட் ஃபோன். இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் என்ன பண்ணுறோன்னா earlier you used to see the movie all this thing after in the using the SD card. இப்போ என்ன பண்றீங்க எல்லாமே கிளவுட் கூட கனெக்ட் பண்ணிட்டு you are seeing the you are able to hear the music, you are able to see the movie. Secondly ரொம்ப important thing you can keep track of your health also. இது எல்லாமே தேவைன்னா கண்டிப்பா இன்ஜினியரிங் தேவை. இன்ஜினியரிங் இல்லாம பண்ண முடியாது. ஸோ you are having the knowledge and you are going to with the experience என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதுக்கு you are going to improve the life of the people, life cycle of the people. செகண்ட் பாத்தீங்கன்னா engineering takes a thought or idea and translates into reality. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிளிக் ஆகுது. ஸோ இந்த ஓல்டன் டேஸ் பார்த்தீங்கன்னா குக்கிங் எல்லாமே விறகடுப்பு யூஸ் பண்ணாங்க. தென் வி வென்ட் டு கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ் தே ஆர் யூசிங் இட். ஸோ இட் இஸ் அ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் ஐடியா. ஸோ எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்தனால என்ன ஆச்சுன்னா த டைம் ஃபார் குக்கிங் ஹஸ் ரெடியூஸ்ட். இந்த ஸ்மோக் இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் போச்சு. ஸோ வாட் எவர் ஐடியா இஸ் தேர், யார் சயின்டிஸ்டாக இருக்கலாம், சாதா பர்சனாக இருக்கலாம், யார் வேணா ஐடியா கிரியேட் ஆகலாம். அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது ஒன்லி இன்ஜினியர்ஸ் கேன் டூ இட். ஸோ அதனால இன்ஜினியரிங்க்கு வாய்ப்பு இல்லை, இன்ஜினியரிங் படிக்கணுமா அந்த கேள்விக்கு இடமே இல்லை. கண்டிப்பா வந்து இன்ஜினியரிங் வந்து இஸ் எ ஃபிளரிஷிங் ஒன். எப்பெல்லாம் ஹியூமன் நீட்ஸ் இன்க்ரீஸ் ஆக தட் டூ வி ஆர் இன் அ டிஜிட்டல் ஏரா நவ். நம்மளுடைய சொஃபிஸ்டிகேஷன் நம்ம நீட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகினே இருக்கு. கண்டிப்பா வந்து the engineering plays a vital role. So engineer help create almost every man-made objects that we interact with our daily basis. Example பாத்தீங்கன்னா mobile phone, coffee cups, athletic shoes to skyscrapers, that is tall buildings, Burj Khalifa and Dubai and buildings, national weather forecast,
and the internet exists in large part due to the work of engineers. So mobile phone, as I told you, from a ordinary mobile எதுக்கு யூஸ் பண்ணோம், டாக் பண்றதுக்கும் மெசேஜ் அனுப்பதான், எஸ்எம்எஸ் பண்ணதான் பண்ண முடியும். Now we are able to bring the entire world in your mobile. Then electrical kettle. So முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்ல தான் வச்சு you have to heat the water and use it. Now இப்போ பார்த்தா கெட்டில் இருக்கனால it's a handy one. எங்க வேணா எடுத்துன்னு போகலாம். You need only a electric socket. Use பண்ணி ஹீட் பண்ணி you can use it. Then electric network, internet. So internet இல்லைன்னா எதுவுமே இல்லைன்ற நிலைமைக்கு இப்போ நம்ம இருக்கோம். So every want, needs and wants you are satisfying only with the internet due to digitalization. Now, this is the more important part of engineering. Engineering has a powerful impact on our modern society. So, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க எல்லா இமேஜ் நீங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் லோட் அது எல்லாம் இப்போ போயிட்டு டிஜிட்டல் மூவிஸாக வந்துச்சு. ஓல்டன் டேஸ் தே ஃபவுண்ட் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரிசர்வ் தி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வைக்க முடியாது. தென் வி வென்ட் ஃபார் refrigerator, then electrical transmission, satellite communication, infrastructure load, then the bandwidths which you are using for transmitting the data. So இது எல்லாமே பார்த்தீங்கன்னா powerful impact on the modern society. So இதெல்லாம் வர வர we are moving towards the digital area. So engineering ஓட developments, ஏன்னா engineers create the problem சொல்லுவாங்க. create the problemனா எந்த தேவையில்லா ப்ராப்ளம் கிடையாது. what is the thing, next sophisticated thing we can give for the human solitude. So they are giving the more impact on the modern society. Second thing, engineering involves critical skill. Enna problem solving, modeling and optimization. So it's a very simple example பாத்தீங்கன்னா, so இப்போ எல்லாமே கோவிட்ல என்ன சொல்றாங்க, யூஸ் சானிடைசர், ஹேண்ட் சானிடைசர் சொல்றாங்க. ஸோ அது வந்து எப்படி யூஸ் பண்ணணும், டேப் எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாமே சொல்றாங்க. பிகாஸ் affected person டேப் கை வச்சிருந்தா there is a chance for infecting you also. பட் இதே வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லயோ இல்லைன்னா ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சானிடைசர்ஸ் நீங்க எடுக்கணும்னா யூசிங் சென்சார் இட் செல்ஃப், நீங்க கையை நீட்டீங்கன்னா சானிடைசர் வந்துடும். டேப் அதே மாதிரி பண்ணணும்னா நீங்க போய் கையை நீட்டினா ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வரப்போகுது. ஸோ the problem they have identified early itself, that is in a sophisticated area like airport and the star hotels. So யாருமே கை வச்சு டேப்பை திறக்காத மாதிரி using the sensors they are operating it. So that is the problem. So instead of touching it, automatically எப்படி வரலாம், that's the problem. They made a model and they optimized it. ஏன்னா optimization very important. ஏன்னா நீங்க கை வைக்கிறீங்க, தண்ணி நீங்க கை விட்டு சில பேர் உடனே எடுத்துருவீங்க. ஸோ எவ்வளவு நேரம் தண்ணி போகணும், what is the time required to and wash your hands. அதே சாப்பிட்டு வந்து கை எவ்வளவு நேரம் தேவைப்படும், when you are using the washroom எவ்வளவு நேரம் தேவைப்படும், இதெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணி தான் they are given the standard timing, how much time the water has to come using the sensors. இதுதான் critical thinking. ஸோ ஒரு ப்ராப்ளம், அதுக்கு என்ன மாடல், அதுக்கு சொல்யூஷன் என்ன, அதுக்கு ஒரு மாடல் டெவலப் பண்ணி அதை ஆப்டிமைஸ் பண்றது. தட்ஸ் an example of critical skill. Then engineering demands habits of mindset. மூணு முக்கியமா தேவை, இது எல்லாம் மனுஷனுக்குமே தேவை. பட் engineers plays a vital role. Optimism, creativity and perseverance. Optimism அப்படின்னு பாத்தீங்கன்னா it is hopefulness and confidence, நம்பிக்கைன்றது. Creativity, create your new techniques or finding a new ways. Perseverance என்னன்னா continued efforts, விடாமுயற்சி. இது கண்டிப்பா இல்லாம எந்த ஒரு மனுஷனால டெவலப் ஆக முடியாது. அதே மாதிரி ஒரு இன்ஜினியருக்கு இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்டிமிசம், தட் இஸ் நம்பிக்கை. யூ கேன் சி எடிசன் பார்த்தீங்கன்னா in his age, at his age of 67 in 1914, அவருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அவர் லேபரேட்டரி வந்து மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் ஆயிடுச்சு when he is going with the experimentation. ஸோ அதை ஒரு பெரிய ஒரு டிராபேக்கா எடுத்துட்டு அவர் பின்னாடி உட்காராம within 3 weeks அவர் திருப்பி என்ன பண்ணாருன்னா he borrowed some amount from his friends from Ford and rebuilt part of his experimental laboratory. ஸோ அவங்க ஒர்க்கர்ஸ் யாரையுமே அவர் திட்டல, அந்த ஒரு நம்பிக்கையோட அவர் திருப்பி ரீபில்ட் பண்ணிட்டு பல மடங்கு உழைச்சி அதுக்கப்புறமும் நிறைய ப்ராடக்ட் அவர் டெவலப் பண்ணாரு. தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்டிமிசம். ஸோ எப்பயுமே தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்க கூடாது. எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் we should able to fight for it, திருப்பி நம்ம ரீகைன் ஆகணும். தட் இஸ் ஆப்டிமிஸ்டிக். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு இன்ஜினியர். தென் கிரியேட்டிவிட்டி. ஸோ சாதாரண மனுஷன் பார்க்கறதுக்கும் நம்ம பார்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் வரணும். இப்பயே பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ண எல்லாரும் டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி, ஃபுட்ல ஆப்ரேட் பண்ற மாதிரி இது மாதிரி நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் அ கிரியேட்டிவிட்டி.
ஸோ அந்த பாட்டிலை தொடாமல் எப்படிலாம் வந்து we can handle it to avoid the spread of the coronavirus. Perseverance, அது என்னன்னா கண்டினியூட் எஃபர்ட். இதுக்கும் எடிசன் எஃபெக்ட் எடுக்கலாம். அவர் அந்த இன்கேண்டிசன்ட் லைட் பல்பு கண்டுபிடிக்க he has made nearly 9,000 to 10,000 experimentation. ஸோ அதுக்கப்புறம் தான் he is able to succeed. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் நம்ம பண்ணிட்டு என்ன வரலன்னு சொல்லி விட்டுட்டு போன்ற மாதிரி அவர் விட்டுட்டு போகல. ஸோ he has continuously effort. அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் மொரோலின்னு சொல்றவரு yes told ஏன் 10,000 வாட்டி பண்ணியே வரல, எதுக்கு அது பண்றீங்கன்னு கேட்கலாம். சொன்னார் 10,000 ways of finding that I am not able to get the result சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவா தான் சொன்னாரு, நெகட்டிவா சொல்ல. அதனால every engineer should have an optimism, should have a creativity and should have a perseverance. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா யூசிங் a smartphone you can find your locality. Then you can see what is your energy level and you can hear a song. Your heartbeat conditions பார்க்கலாம். You can connect to a Wi-Fi. So like that, multiple operation can be done in your smartphone. Second figure பார்த்தீங்கன்னா is a advanced technology which is under progress. Fill camera சொல்றது. When you consume this fill camera inside it, நீங்க எங்க வேணா போலாம். So through the implantable transmitter that about your health condition cloud-க்கு போய்டும். cloud-ல இருந்து physician அவங்க ஆபீஸ்ல இருந்து diagnose பண்ணிட்டு what is your health condition, based on that he can give medication. This is the advanced concept which is in development. So fill camera conceptலாம் வந்துச்சுன்னா the threat to mankind can be reduced to tremendous level. Now engineering is the application of science and math to solve problem. Engineers figure out how things work and find practical use for scientific discoveries. Scientists and inventors, இதுதான் சொன்ன scientists and inventors, they'll give the idea. This is the innovation. அதை வந்து ப்ராடக்டா டெவலப் பண்றது only the engineers. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா the locomotive engines பார்த்தீங்கன்னா ஏர்லி வந்து you are using coal, அதுக்கப்புறம் you are using a diesel engine, அப்புறம் electrical, இந்த மாதிரி different sectors we are changing. That is the development. Then solar panels yearly பார்த்தீங்கன்னா only fossil fuels are used for electric power generation. இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஓவர்கம் பண்ணின்னு we are going for non-conventional energy sources. So there's a change. So engineers find out how the things work and find the practical uses for scientific discoveries. Now இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா what does an engineer do? Engineers design, develop, test, so evaluate, develop, test, modify, install, inspect and maintain a variety of products and systems. So this is the main activity. So a very simple example பார்த்தா இப்போ எல்லாமே is summer time, everyone is using a air conditioner. Early times பார்த்தீங்கன்னா that is on 2 or 3 years before and all ஒரு ஏர் கண்டிஷனர் இருக்கும், ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பாங்க up to 5 star rating. ஏன் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்கன்னா ஸ்டார் 1 that is 5 star rating means the energy consumption will be saved a lot. அதுதான் வந்து ஸ்டார் ரேட்டிங் மெயினா. So you have designed the air conditioner, you have evaluated it, you have developed it, you have tested it, you have modified it and installed it and inspect and maintained it. So design என்னன்னா எப்படி இருக்கணும் ஏர் கண்டிஷனர். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா விண்டோ ஏசி இருக்கும், then we come split AC. அதை எவாலுவேட் பண்ணீங்க, டெவலப் பண்ணீங்க. அதாச்சும் ஒரு 10x10 ரூமுக்கு என்ன கெப்பாசிட்டி வேணும், ஒரு பெரிய ஹாலா இருந்தா என்ன கெப்பாசிட்டி வரும், அது டெஸ்ட் பண்ணீங்க whether it is able to give that much of chill effects. Then modified based on the requirement and installed it. இது ஒரு latest advancement பார்த்தீங்கன்னா for the past 1 year they are telling inverter AC. Inverter AC is nothing but it is going to reduce 25 to 30% of energy conversion. It is a modern one. என்ன பண்ண போனா it is going to adjust compressor, is going to adjust the compressor. அதனால என்ன refrigerant flow கண்ட்ரோல் ஆகுக்குள்ள என்ன ஆகும்னா the energy consumption will be reduced. அதனால தான் இப்போ எல்ஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, 2 பேர் இருந்தா you can use up to 0.5 ton, 4 பேர் இருந்தா 1 ton. So like that 2 ton AC different tonners you can adjust சொல்றாங்க. That is the application of engineers. So he is going to make the modification. ஒரு பொருள் இருக்குது அப்படியே இருக்க போறதுல கண்டிப்பா அவர் வந்து he is going to develop it according to a need. ஏன்னா பவர் வந்து ரொம்ப பெரிய கிரைசிஸ். இப்போ இன்வெர்டர் ஏசி யூஸ் பண்ணனால பவர் கன்சம்ஷன் குறையும்னா கண்டிப்பா எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சஃபிஸ்டிகேஷன் நம்ம நீட் இன்க்ரீஸ் ஆக இன்ஜினியர்ஸோடைய ஒர்க் இன்க்ரீஸ் ஆகினே தான் இருக்கும். ஸோ இன்ஜினியர்ஸ் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ண போறாரு, இஸ் கோயிங் டு ஸ்பெசிஃபை த மெட்டீரியல் அண்ட் ப்ராசஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட் டைம்ல எல்லாருக்குமே மாஸ்க் வேணும்னு சொன்னாங்க. ஸோ
The engineers only told you can use 3D printing for making the mask. So using the filaments, they have made the mask and also circulated all over the world. That is, they are specifying the material and they are making the process. Supervised manufacturing and construction. So they can be used as a supervisor in any type of engineering. You can be a supervisor in the production floor and also in the construction field. Conduct failure analysis. ஏதா ஒரு motor, இல்லைனா pumps or anything, or new modification, you are making a modification. For example, now the cars are going for BS6 modification. So engine exhaust கம்மியா இருக்கணும்ன்றாங்க. அந்த modificationல என்னென்னலாம் failure வருது, அதை எப்படிலாம் overcome பண்ணலாம். Then provide consulting services. IT field, எல்லா ஃபீல்ட்ல they are going to give the consulting services can be given. So the main skill to be possessed by engineer, நான் சொன்ன இதெல்லாம் நடக்கணும்னா உங்களுக்கு வேண்டிய ஸ்கில் என்னன்னா ப்ராப்ளம் சால்விங். ஸோ புதுசா எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் டிஃப்ரெண்டா அணுகணும். டிசைன் திங்கிங், இது எப்படி மாடிஃபை பண்ணலாம். தென் யூ மேட் டு இன்னோவேட், யூ ஆர் மேட் அ டிசைன் இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு யூ ஆர் மேக்கிங் எ இன்னோவேஷன். ஃபார் தட் யூ ரிக்வயர் அ டெக்னிக்கல் ஸ்கில், யூ ரிக்வயர் கிரியேட்டிவிட்டி, லாஸ்ட்லி மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் லைக் பிசிக்ஸ் இஸ் ரிக்வயர்ட். These are the skill sets required for engineer. கண்டிப்பா இந்த ஸ்கில் செட் எல்லாம் ப்ரொசஸ் பண்ணி இருந்தீங்கன்னா யூ கான் ஃபெயில் இன் யுவர் கேரியர் த்ரூ அவுட். ஏன்னா ப்ராப்ளம் சால்விங்னா டே டு டே என்னென்னலாம் இருக்கு. டிசைன் திங்கிங் எப்போ வரும்னா யூ ஷுட் நோ வாட் ஆர் தி லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ். அப்போதான் டிசைன் திங்கிங் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட் என்ன கன்சர்ன்ட் இன்ஜினியரிங், நீங்க எந்த ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் இருக்கலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கலாம், உங்க ஃபீல்ட்ல என்ன டெவலப்மெண்ட் இருக்கு. தென் பேஸ்ட் ஆன் தட் யூ கோ ஃபார் இன்னோவேஷன். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நீங்க அக்வயர் பண்ணிருக்கிறது எல்லாத்தையும் டெவலப் பண்ணி யூ ஆர் கோயிங் டு யூஸ் இட். Based on that, you are making the creativity and then you are going to attain. அதுக்கு ஆப்டிமிசமும் ப்ரெசர்வன்ஸும் கண்டிப்பா உங்களுக்கு தேவை இருந்தா definitely you can come up in your life like anything. Now, engineers always look for ways to improve things. இது ரொம்ப important. Most of the things that make our life safer, more enjoyable and more productive are products of engineering. Starting from mobile phone, iron box, AC, then your chimney, what you use in your kitchen, எல்லாமே பாத்தீங்கன்னா is used for more productive and is used which is enjoyed by us. எல்லாமே யார் பண்ணாங்க? engineering. Because of engineering, engineers collaborate with professionals in many different fields. பாத்தீங்கன்னா we are not a single person, we are going to collaborate with all the person. யார் என்ன? scientists, builders of devices, business people who market and sell product, the variety of technicians who maintain and repair things. So we are a part of the society. நம்ம தான் அவங்களுக்கு என்ன தேவையோ கொடுக்குறோம், அதே மாதிரி அதை எப்படிலாம் யூஸ் பண்ணோம், எப்படி அதை சர்வீஸ் பண்ணோம், இது எல்லாமே நம்ம தான் சொல்ல போறோம். ஸோ வி ஆர் ஹேவிங் எ வெரி குட் லிங்கேஜ் வித் த சொசைட்டி. ஸோ லாஸ்ட்லி த எபிலிட்டி டு டிரான்ஸ்ஃபார்ம் ஐடியா இன் டு ரியல் வேர்ல்டு டெக்னாலஜிஸ் டு ப்ராக்டிக்கல் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் அப்ரோச் இஸ் த டிஸ்டிங்கிஷ் இன்ஜினியர்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ எல்லாரும் ஐடியா கொடுக்கலாம், இன்ஜினியர்ஸ் தான் என்ன பண்ண போறீங்க? யூ ஆர் கோயிங் டு கிவ் அ காஸ்ட் எஃபெக்டிவ் அப்ரோச் விச் இஸ் டிஸ்டிங்ஷிவ் இன்ஜினியர்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இயர் 1997-98 தான் பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோன் ஹஸ் பீன் இன்ட்ரோடியூஸ்ட் பை பிபிஎல். அட் த டைம் பாத்தீங்கன்னா சார்ஜ் என்ன இருந்ததுன்னா இன்கமிங் அவுட் கோயிங் எது போனாலும் யூ ஹேவ் எ பிரைஸ் நியர்லி ₹5 they have charged 4.5 plus taxes. So now it is a throwable place. எல்லாமே எப்படி யூஸ் பண்றீங்க? ₹400-300 இல்ல டாப் அப் ₹150 போட்டு யூஸ் பண்றீங்க. அந்த லெவலுக்கு வந்துட்டோம். So that is a change in the technology. So in the year 2008-9 and all, you have been using 3G. அதான் கொடுத்திருக்க 3G data connection you are using. Then you got 4th generation. Now we are struggling for 5th one. ஏன்னா எல்லாமே IoT ஆயிடுச்சு, cloudல ஆயிடுச்சு. அதனால data storage is very important. அப்போ speed of data transfer is required. அதனால we are going for 5G. Why we are requiring 5G? பாத்தீங்கன்னா எவ்வளவு data per second transfer ஆகுது நீங்க பார்க்கலாம். 3G and the 384 kilobytes per second, 4G and the 100 megabytes per second, 5G and the 10 gigabytes per second. So such a change is there. Adanalda always the engineer plays a vital role. The sophistication increase நம்ம need increase they have to work a lot. அதனால engineers உடைய need எப்பயுமே சொசைட்டில குறைய வாய்ப்பே கிடையாது. அது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு என்ன தேவை? உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டெவலப் பண்ணின்னு அந்த லேட்டஸ்ட் அப்டேஷன்ஸ் என்னென்னலாம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா யூ கான்ட் கெட் ஃபெயில் இன் ஸ்டடிங் இன்ஜினியரிங். ஸோ யூ கெட் எ prestigious chance to improve the world. So as an engineer, we are the persons to improve the world. Starting from the pins what you are using,
through the missiles, what you are using the fields, missiles, then space vehicles, எல்லாமே பார்த்தீங்கன்னா it is engineering. So without engineering, anything is there in the world. So you can take with confidence the prestigious engineering course to study. Now, that's the important thing before going to see. Now I told you what is mean by engineering. Engineering படிக்கணும்னு சொல்றேன். Now, before going to see the different engineering which is available, we should know some of the best technical terms which is used. எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா உங்க ஸ்கூல் லெவல்ல எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச ஒரு வேர்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ சொல்லுவாங்க. So it is a branch of computer science that emphasizes the development of intelligence machines thinking and working like humans. For example, என்னன்னா speech recognition, problem solving, learning and planning. So இதுதான் என்ன சொல்றாங்க artificial intelligence சொல்றாங்க. So the best example பார்த்தீங்கன்னா I can take two examples for you. One is free, which is used in iPhone. பார்த்தீங்கன்னா it is the personal assistance offered by Apple in iPhone and iPad. It's a friendly female voice assistant interacts with the user on daily basis. So என்னன்னா நீங்க எதை வேணாலும் interact பண்ணலாம். If your voice is recognized, if you give the command, it will execute it. This is artificial intelligence. Second பார்த்தீங்கன்னா Netflix. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ எல்லாமே யூஸ் பண்ணாங்க பிகாஸ் கோவிட் பீரியட், லாக்டவுன் பீரியட்ல எல்லா வீட்டில இருந்து நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்றாங்க. இஸ் அ வைட்லி பாப்புலர் கண்டென்ட் ஆன் டிமாண்ட் சர்வீஸ். ஸோ இட் யூஸ் ப்ரொடக்டிவ் டெக்னாலஜி டு ஆஃபர் ரெக்கமெண்டேஷன் ஆன் பேஸ் ஆஃப் பேசிக்ஸ் கன்சூமர்ஸ் ரியாக்ஷன். நீங்க என்னென்னலாம் டைப் ஆஃப் மூவி பார்த்தீங்களோ அதுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு இட் வில் கிவ் திஸ் ஆர் த திங்ஸ் அவைலபிள், திஸ் ஆர் தி மூவிஸ் அவைலபிள் சொல்லிட்டு இட் வில் பாப் அப் டு யூ. ஸோ இது இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செகண்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஆஃப் யுவர் கூகுள் சர்ச் இன்ஜின்ல பாத்தீங்கன்னா வாய்ஸ் ரெகக்னிஷன் இருக்கு, அதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ சர்ச் பண்ணலாம். ஸோ லைக் தட் இன் எவ்ரி பிளேஸ் யூ ஆர் கோயிங் டு யூஸ் தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ திஸ் இஸ் த எமர்ஜிங் ஃபீல்ட் விச் இஸ் இன் எமர்ஜிங் அண்ட் ஸ்டில் இட் ஹாஸ் டு மூவ் மோர் இன் த ஃபியூச்சர். This is the first best technical term which I want to highlight to you. So artificial intelligence. So it is a branch of computer science and emphasizes the development of intelligence and intelligent machine thinking and working like a human. ஸோ நம்மள மாதிரி திங்க் பண்ணணும், நம்மள மாதிரி ஒர்க் பண்ணணும். எப்போனா இட் வில் கெட் ட்ரெயின்டு. ஸோ நம்மளுடைய டேஸ்ட் என்ன தெரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இஸ் கோயிங் டு திங்க் ஆக்ட் அப். செகண்ட், மெஷின் லேர்னிங். இட் இஸ் அ மெத்தட் வேர் த டார்கெட் கோட் இஸ் டெஃபைன்ட் அண்ட் ஸ்டெப் டு ரீச் த டார்கெட் இஸ் லேர்ன் பை மெஷின் இட் செல்ஃப். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அங்கே கொடுத்துருக்கேன். சிமுலேஷன், ரெஃபரன்ஸ், ஹவு டு மேக் அ பர்சன் டு ஒர்க். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டு ஐடென்டிஃபை சிம்பிள் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ குழந்தைகள்லாம் நம்ம ஆப்பிளை காட்டுவோம், அதே மாதிரி மெஷின்ல லேர்ன் பண்ண வைக்கலாம். யூ கேன் ஷோ ஆரஞ்ச் ஆர் ஆப்பிள் சச் தட் இஸ் ரெகனைஸ் அண்ட் டூ. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லாமே எந்திரன் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா தே ஆர் கிவன் ஹியூமனாய்ட் ரோபோட் வந்து ரஜினி டெவலப் பண்ணியிருப்பாரு. இஸ் அ வெரி குட் ஃபிக்ஷன் ஃபிலிம் மேட் பை டைரக்டர் சங்கர். ஸோ அதில் கொடுத்துருப்பாங்க எப்படி வந்து பாட்டு எல்லாத்தையும் வந்து அதுக்கு இன்கார்பரேட் பண்ணிட்டு அது ஒரு இன்டர்வியூ போகக்குள்ள தே வில் பி ஆஸ்கிங் அபவுட் த பாட்டுல என்ன ராகம் இருக்குன்னு கேட்பாங்க, இதெல்லாம் பதில் சொல்லும். So that is called as a machine learning. We are making the machine to learn without coding. So அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா machine learning சொல்றாங்க. Robotics is a field of engineering focused on design and manufacturing of robots. Robots எங்க யூஸ் பண்ணாங்க to perform difficult for humans to perform a task. For example, இப்போ drainage system இருக்கு. ஸோ அதில் போய் கிளீன் பண்ணா என்ன ஆகுனா டேஞ்சரஸ் கேஸ் இருந்து சாகுறாங்க. ஸோ நோ இன் சென்னை and all they introduce cleaning using a robot. ஸோ இந்த மாதிரி எந்தெந்தெல்லாம் ஏரியா எங்கெல்லாம் வந்து ஹியூமன் வந்து உள்ள போய் பார்க்க முடியாது ப்ராப்ளமா இருக்கு, இட் இஸ் கோயிங் டு பி அஃபெக்ட் தி ஹியூமன் மீன்ஸ் யூ கேன் யூஸ் ஃபார் ரோபோட். எக்ஸாம்பிள் இன்க்ளூட் கார் அசம்பிளி லைன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிளீனிங் பர்பஸ்லாம் இப்போ கோவிட் டைம்ல தே ஆர் யூசிங் அ ரோபோட். தென் ஆஃபீஸ் கிளீனிங், சர்விங் ஃபுட். ஸோ சென்னையில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு where the robot is going to serve the food and preparing food in hotels. ஸோ என்னெல்லாம் ஹியூமன் ஒர்க் இருக்கோ இதெல்லாம் ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி யூசிங் மெஷின் லேர்னிங் கான்செப்ட் ரோபோவை நம்ம வேலை வாங்கலாம். பிகாஸ் எதுக்கு ரோபோட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஹியூமன் வந்து பர்டிகுலர் டைம் மேல ஒர்க் பண்ணா இட் கெட்ஸ் டயர்ட் அண்ட் ஃபட்டிக், ஒரே வேலையை பார்க்கல. பட் மெஷினுக்கு அந்த மாதிரி இருக்காது. இட் இஸ் கோயிங் டு ஒர்க் கண்டினியூஸ்லி அண்ட் தி சேம் திங். ப்ரொசிஷனும் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் குறையாது. பட் நம்ம ஒரே வேலையை திருப்பி பண்ணக்குள்ள ப்ரொசிஷன் 100% நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா டயர்ட்னஸும் ஃபட்டிக்கும் வந்துனே இருக்கும். அது கண்டிப்பா ரோபோட்டிக்ஸ் இருக்கக்குள்ள இருக்காது. ஸோ அதனால திஸ் இஸ் எமர்ஜிங் ஃபீல்ட் where everywhere they are using the robot. Production industry எல்லாமே யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. பட் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ் யூ கேன் see robots வந்து
பேஷன் கேர் பர்பஸ்க்கும் யூஸ் பண்றாங்க. ஜப்பான்ல வந்து மேக்ஸிமம் தேர் யூசிங் எல்டர்லி பீப்புள் அவங்கள டேக் கேர் பண்றதே ரோபோட் தான் அவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ இஸ் அ டெவலப்பிங் ஃபீல்ட் அண்ட் இந்தியாவில் ஸ்டில் இட் ஹாஸ் டு டெவலப் மோர். Then IoT, there is a very important one. It's a way of connecting all devices and objects around us into a common cloud network. இதுல தான் வச்சு IoT concept தான் ஸ்மார்ட் ஹவுசஸ்லாம் இருக்கணும்னா ஆஃபீஸ்ல இருந்து கமிட் through your mobile itself you can control your air conditioner in your house. அதே மாதிரி ஹீட்டர் கீசர் ஆன் பண்ணனாலும் பண்ணலாம். So like that everything in the cloud, through the cloud you are going to control it. So the advent of this technology will be able to communicate as well as send receive data across this network without the need for any human intervention. நீங்க போய் தான் ஏசி போடணும் அவசியம் இல்லை. கிளவுட்ல மெசேஜ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கலா ஏர் கண்டிஷனர் வந்து வீட்டில் ஒர்க் ஆக தோணுங்க. எக்ஸாம்பிள் இஸ் ஸ்மார்ட் வாட்ச். இப்போ எல்லாமே ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருக்கீங்க. நம்ம எவ்வளோ தூரம் நடக்கிறோம், நம்ம ஹார்ட் பீட் எப்படி இருக்கு, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இஃப் இட் இஸ் கனெக்டட் டு வைஃபை ஆட்டோமேட்டிக்லி இஃப் யூ வாண்ட் யூ கேன் சென்ட் இட் டு யுவர் physician who is there in his hospital or in his dispensary. These are the first one we saw about the thing is artificial intelligence. Second is machine learning. Third one is robotics. Fourth one is your IoT. Fifth one padina augmented reality is the technology that expands our physical world, adding layers or digital information onto. For example padina inga irukku ஒரு sofa set இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன type of டீப்பா you want. So by augmented reality you can see different model இருக்கும். ஸோ அதை அந்த இடத்துல வச்சு பார்த்து எது உங்களுக்கு பிடிக்குதோ தட் யூ கேன் ஆட். ஸோ எக்ஸாம்பிள் எலோரல் மேக்கப் செட் இருக்கு பார்த்தீங்களா, மேக்கப் கம்பெனி அவங்க தே ஆர் கிவன் இந்த லிப்டிக்லாம் லேடிஸ் யூஸ் பண்ணக்குள்ள இந்த இது நீங்கள் கலர் டிக் பண்ணால் வென் யூ ஷோ யுவர் ஃபேஸ் டு தி மொபைல் ஆப்பே இருக்கு, அதுக்கு அந்த லிப்டிக் கலர் அப்ளை பண்ணிட்டு வெதர் இஸ் சூட்டபிள் ஃபார் யூ சொல்லிட்டு அங்கேயே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ உங்க இமேஜ் அப்படியே இருக்க போது அது கூட அந்த டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண போகுது. தட் இஸ் கால்ட் அஸ் த augmented reality. Virtual reality இது பார்த்தீங்கன்னா விஆர் கிளாஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ மீன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் திங்ஸ் டு அவர் கம்ப்யூட்டர் தட் டஸ் நாட் ரியலி எக்ஸிட். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, ஒருத்தர் குதிக்கிற மாதிரி இருக்காரு, ஒரு மலை மேல இருந்து குதிச்சுக்கவே வர மாதிரி வருது. தட் இஸ் கால் வர்ச்சுவல் ரியாலிட்டி. இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஜுராசிக் பார்க் உள்ள போற மாதிரி, இல்லை ஒரு ஃபாரஸ்ட் உள்ள போற மாதிரி, ட்ரக்கிங் போற மாதிரி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ விஆர் கிளாஸ் யூஸ் பண்ணா we can experience this concept very well. So in the figure வந்து you can both the figures, what is augmented reality உங்களுக்கு தெரியும், what is virtual reality ன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு இமேஜுமே ஒரு கிளியரா சொல்லும். augmented realityல ஒரிஜினல் இமேஜ் இருக்கும், அதுக்கு டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். virtual realityல இல்லாத ஒரு இதை using the computer we are going to experience it. So these are the developing area in the engineering and it's almost applicable in all the fields of engineering. எந்த ஒரு பிரான்ச்சா இருந்தாலும் இது எல்லாமே வந்து it is going to apply. இந்த 6 கான்செப்டும் அப்ளை ஆக போகுது. Now we'll see what are the various disciplines in engineering. So யூசுவலா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த குழப்பம் இருக்கும், என்னென்ன ஃபீல்டு இருக்கு, என்ன எடுக்கலாம். அதுவும் இப்போ இருக்க நிறைய ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா 11,000 காலேஜஸ் இருக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவீங்கன்னா, ஸோ எதோ உங்க ஃப்ரெண்டு என்ன எடுக்கிறான், இல்லை பக்கத்தூர்ல என்ன எடுக்கிறான், இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் போறீங்க. இந்த மாதிரி போறதுனால தான் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, யூ ஆர் நாட் ஏபிள் டு சஸ்டைன் ஆர் யூ ஆர் நாட் கோயிங் டு ஃபிளரிஷ் இன் இன்ஜினியரிங் ஃபீல்ட். ஸோ ஃப்ரெண்ட் எடுக்கிறான், உன் ஃப்ரெண்ட் எடுக்கலாம், அவன் கம்ப்யூட்டர் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதை எடுத்து அவன் சக்சஸ் ஆகலாம். பட் நீ ஃபெயிலியர் ஆகக்குள்ள இன்ஜினியரிங் படிச்சு புண்ணியம் இல்லைன்றீங்க. ஸோ தட் இஸ் நாட் ஸோ. நீங்க எந்த இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க டெவலப் பண்ணுங்க. தட் இஸ் த மெயின் கேம் இன் தி செகண்ட் பார்ட். ஸோ என்ன இன்ஜினியரிங், அதில் என்ன படிக்க போகுது, நம்மளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், கொஞ்சம் உட்காந்து நம்ம செட் பேக் திங்க் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன ஏரியால இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்ல இன்ட்ரெஸ்டா, இல்லை மெக்கானிக்கல் ஒர்க்ல இன்ட்ரெஸ்டா, இல்லை ஃபேஷன் மேக்கிங் இன்டீரியர்ஸ்ல இன்ட்ரெஸ்டா, அந்த மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணி அந்த ஃபீல்டை எடுத்து அதோடைய அட்வான்ஸ்மெண்ட் என்னென்ன இருக்கோ அந்த நாலேஜோட வெளியில வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்போட பிளஸ் வித் லாட் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் இந்த ஃபியூச்சர் கேரியர்ஸ் வில் அக்கர். அதை விட்டுட்டு ஃப்ரெண்டு படிக்கிறான், என் பக்கத்து வீட்டில் சொன்னாங்க நீங்க எடுத்து போனீங்கன்னா டெஃபினெட்லி, ஏன்னா நம்ம ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஃபெட்டிக் ஆகிடும், அவங்க சொன்னாங்களே படிச்சோமே நம்மளுக்கு சில இது புரியலையே, அந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பா இன்ஜினியரிங்ல ஃபிளரிஷ் ஆகவே முடியாது, உங்களால பண்ணவும் முடியாது. செகண்ட்லி, இன்ஜினியரிங்ன்றது it should not be studied as the last what you are doing in the school level or in other courses degree level. Day to day அதோட அப்ளிகேஷன் என்ன, சப்ஜெக்ட் டே டு டே நீங்க படிச்சு அதோட அட்வான்ஸ்மெண்ட் என்னன்னு பேரலா நீங்களும் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தான் உங்களால டெவலப் பண்ணி
யூ கேன் பிகம் ஃபுல் ஃபிளட்ஜ் இன்ஜினியர். அதை விட்டு எக்ஸாம் மட்டும் படிச்சு எழுதிட்டு வந்தா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ யூ ஹாவ் டு டெவலப் அலாங் வித் திஸ். உங்க சப்ஜெக்ட் ஒன்று படிக்கிறீங்கன்னா அந்த சப்ஜெக்டோட அட்வான்ஸ்மெண்ட் என்ன நடக்குது இதை தெரிஞ்சு நீங்க டெவலப் ஆகி பேரலா வந்து சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இண்டஸ்ட்ரினா இப்போ எடுத்துட்டு யாரும் ட்ரெயின் பண்ற லெவல்ல யாருமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்களே டெவலப் பண்ணி வந்தாதான் உள்ள வேலை கொடுப்பாங்க. பிகாஸ் இட்ஸ் அ ஃபாஸ்ட் சேஞ்சிங் வேர்ல்ட். இன்னைக்கு இருக்கிற கான்செப்ட் நாளைக்கு இருக்க போறது இல்லை. ஸோ அதனால நீங்க பேசிக்ஸை படிச்சுட்டு பேசிக்ஸோட என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் என்னென்ன சர்டிஃபிகேட் படிக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க வந்தாதான் எந்த பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சாலும் கண்டிப்பா உங்களுக்கு வேலை இருக்கு, வேலை இல்லாம கிடையாது. ஸோ இட் பிளேஸ் வைட்டல் ரோல் ஆன் யூ. செகண்ட்லி, இப்போ ஏஐசிடி ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன்றது இன்ஜினியரிங் ஒரு அபெக்ஸ் பாடி, ஹையஸ்ட் பாடி. அவங்க என்ன சொல்றாங்க, அக்ரிடேஷன் இல்லாத காலேஜில் படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை வாய்ப்புலையோ எல்லாத்துலயும் வந்து ப்ராப்ளம் வரும்னு சொல்றாங்க. ஏன்னா என்பிஏ அக்ரிடேஷன், நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஒரு டிசிப்ளினும் நீ படிக்கிற டிசிப்ளின் வாங்கியிருக்கா செக் பண்ணிட்டு அந்த எந்த காலேஜில் சேர்ந்தாலும் சேருங்க. ஏன்னா அது இல்லாம நீங்க ஒரு டிகிரி எடுத்துன்னு அப்ராட் போனா அந்த டிகிரி வந்து வேலிடான டிகிரியே கிடையாது. அதனால என்பிஏ அக்ரிடேஷன் இருக்கா. செகண்ட், இதை நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். செகண்ட், உங்களுக்கு என்ன டிசிப்ளின் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டையும் எடுத்துன்னு ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்னலாம் அந்த அட்வான்ஸ் ஃபீலோ அதோட டெவலப் ஆகி நீங்க டிகிரி வாங்கி வந்தா கண்டிப்பா யூ கெட் அ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபியூச்சரையும் டெவலப் ஆகலாம். இல்லைன்னா கண்டிப்பா வந்து யூ கான் சக்சீட் இன் யோர் கேரியர். செகண்ட், இன்ஜினியரிங் படிச்சு இன்ஜினியரிங் வேலைக்கு தான் போகணுமா? இல்ல, பிசினஸ் போனாலும் சரி, வேற எந்த ஃபீல்டுக்கு போனாலும் சரி, இன்ஜினியரிங் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஏன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்குள்ள நான் சொன்ன அந்த 3 கான்செப்ட், ஆப்டிமிசம், கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் பர்சர்வரன்ஸ், இது 3 கான்செப்ட் இருந்தா கண்டிப்பா எந்த ஒரு ஃபீல்டும் வந்து நீங்க டிஃப்ரெண்டா அணுகுமுறை பண்ணலாம். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதுக்காக தான் வந்து இன்ஜினியரிங் சொல்றது. பட் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கோ பர்சர்வரன்ஸோ இது எல்லாமே வந்து மற்ற டிகிரியில வர வாய்ப்பு கம்மி. ஏன்னா இந்த டெக்னிக்கல் கோர்ஸ் இன்ஜினியரிங்ல மட்டும்தான் இந்த நாலேஜ் வரும். ஸோ இந்த நாலேஜ் இருக்கக்குள்ளதான் நீங்க இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, வேற பிசினஸ் ஃபீல்டோ வேற என்டர்பிரனர் எப்படி டெவலப் பண்ணாலும் சரி, நீங்க அதுக்கு இந்த நாலேஜ், இந்த இன்ஜினியர் டெக்னிக்கல் ஸ்கில்ல வர கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் படிக்கக்குள்ளதான் வரும். அது வரக்குள்ள கண்டிப்பா எந்த ஒரு ஃபீல்டும் உங்களால சக்சஸ் ஆக முடியும். ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வாட் ஐ வாண்ட் டு டெல் அட் திஸ் ஜங்ஷன். ஸோ அது இல்லாம பண்ண முடியாது. நான் ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் பத்தி நாம பார்க்க போறது என்னன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இப்படின்னா என்ன? ஏன்னா நிறைய பேர் நான் ட்ரிபிள் படிக்கிறேன், சிஎஸ்சி படிக்க போறேன், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறேன், அவன் படிக்கிறேன், அவங்க சொன்னாங்க தான் எடுக்கிறோம். அந்த இன்ஜினியரிங்னா என்ன, அதுல என்ன படிக்க போறோம், அதுக்கு என்னெல்லாம் தேவை, என்னெல்லாம் அது அட்வான்ஸ்ட் ஏரியா, அதுக்கு என்னெல்லாம் சாஃப்ட்வேர் படிச்சா நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு பேசிக் கான்செப்ட் தான் இப்போ நான் என்ன ஒரு இன்ஜினியரிங்கும் சொல்ல போறேன். ஸோ இந்த இன்ஜினியரிங் ப்ராக்டிஸ், the distinction between electrical engineering and electronics engineering, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா கம்பேரிட்டிவ் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் யூஸ்ட். ஸோ எவ்வளோ எலக்ட்ரிக் கரண்ட், எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், அப்படியே 230 volts யூஸ் பண்ணியா, இல்லைன்னா அது வந்து யூ ஆர் கோயிங் டு யூஸ் எலிமினேட்டர். ஸோ இதை பொறுத்து தான் எலக்ட்ரிக்கல் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. ஸோ என்ன அடுத்த பேர டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. இன் திஸ் சென்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இஸ் அ பிரான்ச் டீலிங் வித் ஹெவி கரண்ட், அதாவது எலக்ட்ரிக் லைட், பவர் சிஸ்டம், apparatus, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திஸ் எலக்ட்ரிக்கல். எலக்ட்ரானிக்ஸ்லாம் லைட் கரண்ட் அப்ளிகேஷன், டெலிஃபோன், ரேடியோ, கம்ப்யூட்டர்ஸ், ரடார், ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணீங்களோ அதை பொறுத்து பிரிக்கிறது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இவங்களுடைய வேலை என்ன? மெயின் திங் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் பவர் விச் இஸ் ஜென்ரேட்டட் இன் தி பவர் பிளான்ஸ். அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்க? First, using a power grid, how you are going to distribute it to different places. Second, all the electronics and electrical items which is present. So நம்ம எல்லாருமே யூஸ் பண்றது தான். ரெஃப்ரிஜரேஷன், வாஷிங் மிஷின், தென் மைக்ரோ ஓவன். ஸோ இதெல்லாம் தான் இமேஜ் கொடுத்துருக்கேன். த கெட்டில், மொபைல், தென் லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், பிரிண்டர்ஸ், டெலிஃபோன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு யூஸ் டே டு டே லைஃப். ஸோ எலக்ட்ரானிக்ஸ்ன்றது எங்க வருதுன்னா த போர்ட்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர், ரெசிஸ்டன்ஸ், டயோட்ஸ், இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட். ஸோ இதை பற்றி எல்லாம் தான் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி இன் த கேஸ் ஆஃப் யுவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். வாட் இஸ் த பவர் ரிக்வயர்ட், எப்படிலாம் வந்து யூ ஆர் கோயிங் டு டெவலப், இந்த ஃபீல்டில் தான் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண போறீங்க. யுவர் ஒர்க் இஸ் கோயிங் டு பி கான்ட்ரிபியூட்டட். ஸோ இதுக்கு நீங்கள் படிக்கிற கோர்ஸ் தான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ பவர் ஜென்ரேஷன், வேரியஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்,
இதுல அப்ளை பண்றது தான் இட் இஸ் யுவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ வாட் டஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் டூ? டீல் வித் பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். அதான் சொன்னேன், பவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு பவர் கிரிட்டுக்கு எப்படி கொடுக்க போறீங்க. தென் டிசைன் சர்க்யூட்ஸ் ஃபார் எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டட் வெஹிக்கிள், e-vehicle இப்போ லேட்டஸ்ட் ஏரியா, கம்ப்யூட்டர்ஸ், டிஜிட்டல் டிவைசஸ், எலக்ட்ரானிக்ஸ், மெமரி ஸ்டோரேஜ் டிவைஸ், இண்டஸ்ட்ரியல் ரொபாட்டிக்ஸ் அண்ட் சிஎன்சி மிஷின். ஸோ ப்ரீவியஸ் ஃபிகர்ல எல்லாமே காட்டினேன். ஆல் தி எலக்ட்ரிக்கலி ஆர் எலக்ட்ரானிக்ஸ்லி ஆப்ரேட்டட் உடைய அதுக்குடைய சர்க்யூட்ஸ் இதெல்லாம் யூஸ் டெவலப் பண்றது ட்ரிபிள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோட வேலை, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் வேலை. செட்டப் அண்ட் ஆப்ரேட் தி டெலிகம்யூனிகேஷன், வயர்லெஸ் அண்ட் இன்டர்நெட் ஒர்க். ஸோ இதெல்லாம் தான் வந்து த ஒர்க் வாட் யூ வில் பி கோயிங் டு பி டன் பை electrical and electronics engineering. What are the future for a triple graduate na? Power generation, electronics field, computer and control system, telecommunication, biomedical. In the area la vandu you are having a very good future. So ena power human race irukka varaikum power requirement irundine da irukum, and need vandu increase aine da irukum. So what are the ways and means? Non conventional energy ellathilum eppadi power generate panni kudukka porom based on the needs. Then electronics usage increase ஆயினே தான் இருக்கும். Then computers and control system, telecommunication, so lot of communication technology is going on increasing. Then biomedical field, so இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா biomedical field application is very important. CT scanன்றீங்க, X-rayன்றீங்க, then MRI scan, இது மாதிரி நிறைய வந்துச்சு. So biomedical equipments நிறைய டெவலப் பண்ண the engineering need is increasing. So for fast emerging field என்னென்ன electrical field பார்த்தீங்கன்னா the e-vehicle, e-car, electric car. இது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே fossil fuel இருக்கனால பொல்யூஷன் ஆகுதுன்றோம். தட் இந்த கோவிட் டைம்ல பார்த்தீங்கன்னா the vehicle movement இல்லாம the environment has cleaned itself. ஒரு நல்ல ஒரு environment clear ஆயிடுச்சு, ஓசோன் லேயர் வந்து தானா வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றோம். ஸோ the fossil fuel, the carbon monoxide, carbon dioxide gas release ஆகாம the environment is getting safer. So அதுக்கு now the all over world Tesla car வந்து என்ன பண்றாங்க, they are making a sophisticated e-car. So இது latest area where the emerging area where the requirement of electrical engineering is very more. அடுத்து பார்த்தீங்கன்னா unmanned vehicle. So காரே வந்து without human interference, கூகுள் கார் கேள்விப்பட்டிருப்பீங்க. there electrical engineers உடைய பார்ட் ரொம்ப ரொம்ப important. Then power distribution system, ஸ்மார்ட் டிஸ்ட்ரிபியூஷன், எப்படி பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்க. ஸோ ஏழு டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் இருக்கும் when you are transmitting the power to the wires. ஸோ அந்த லாஸை ரெடியூஸ் பண்ணி ஸ்மார்ட்டா எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ தட் ஹேவிங் a very good emerging area. Then the solar energy. ஸோ இது வந்து மேசிவா இந்தியாவில் இப்போ ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஏரியா, ஆல் ஓவர் வேர்ல்டு ஆல்சோ wherever it's a tropical country or where the sunshine is more. ஸோ சோலார் பவர் ஜென்ரேஷன் ரொம்ப ரொம்ப டெவலப்பிங் ஆன ஒரு ஃபீல்டு. லாஸ்ட் இஸ் ஸ்மார்ட் கிரிட். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இயர்லி அந்த ஃபொசைல் ஏதாச்சும் கோல் அந்த மாதிரி வந்து ஒரே ஒரு நியூக்ளியர்ல இருந்தா பவர் எடுத்தோம். இப்போ ஸ்மார்ட் கிரிட்ல என்ன பண்ண போறோம், யூ ஆர் கோயிங் டு யூஸ் அ விண்மில், தென் யூ ஆர் கோயிங் டு யூஸ் அ சோலார். இது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி நீங்க சப்ளை பண்ண போறீங்க, தட் இஸ் கால்ட் ஸ்மார்ட் கிரிட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ் எமர்ஜிங் ஏரியா இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ ஐ எம் டெலிங் வாட் இஸ் த மேஜர் டெவலப்பிங் ஏரியா டு கிவ் அ நட்ஷல் இன் பிரீஃப் வாட் இஸ் எமர்ஜிங் ஏரியா. அதெல்லாம் கீழே ஒரு 3 வார்த்தை கொடுத்துருப்பேன். திஸ் இஸ் a very important one, graphene, pulp energy, flexible generator. Graphene பார்த்தீங்கன்னா is a developing one, is developed by Georgia University. என்னன்னா they are going to use the 2-dimensional material that conducts electricity better than copper, and it is lighter than steel. Graphene ஒரு மெட்டீரியல் 2 layers, 2-dimensional layerல it is going to charge. இது வந்து power that is going to give more supply than copper. It's going to index power more than copper. ஏன்னா இப்போ எல்லாம் காப்பர் தான் யூஸ் பண்ணோம், அதோட பெட்டரா இருக்கும். வெயிட் வந்து லெஸ் தென் ஸ்டீலா இருக்கு. ஒன்லி திங் இந்த 2 கிராஃபினும் கிட்ட வந்துச்சுன்னா கிராஃபைட்டா ஈஸியா மாறிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ண லாட் ஆஃப் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். ஸோ இது சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னா இஸ் கோயிங் டு ஒன் ஆஃப் தி இனோவேஷன் இன் திஸ் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட். தென் பல்ப் எனர்ஜி. இப்போ பார்த்தீங்கன்னா வேஸ்ட்னு எல்லா இடத்துலையும் கேள்விப்படுறீங்க. ஸோ அதை எப்படி டிஸ்போஸ் பண்றது, என்ன பண்றது பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஸோ நவ் தே ஆர் ஃபவுண்ட் த பேப்பர் பேஸ்ட் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ், ஆர்கானிக் பேஸ்ட் சர்க்யூட்ஸ், ஓஎல்இடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாம் மொபைல்ல வரும், டிவில வரும், ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட்ஸ். ஸோ இதெல்லாம் என்னன்னா ஈஸிலி வித்வுட் அஃபெக்டிங் தி என்விரான்மெண்ட் இந்த சர்க்யூட் போர்ட்ஸ் கேன் பி டிஸ்போஸ்ட். ஸோ இட்ஸ் அ பேப்பர் பேஸ்ட். அந்த மாதிரி கான்செப்ட் இஸ்
developing faster. Then flexible generator. So here, solid state device that convert heat to electricity without any moving part is called flexible generator. Is a solid state device electrical. It is going to convert heat energy electricity convert பண்ணும்போது without any moving part. ஏன்னா moving part இருந்தா wear and tear இருக்கும், losses இருக்கும். அது இல்லாம பண்றது flexible generator. So this is a concept. இதெல்லாம் வந்து highly notable area in the electrical engineering. So these are the future emerging or fast emerging area in the electrical and electronics engineering. இப்போ என்னெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு? ஏன்னா இப்போ ஒரு இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க, அந்த இன்ஜினியரிங்னா என்னன்னு சொன்னேன், எமர்ஜிங் ஏரியா என்னன்னு சொன்னேன். தென் யூ ஷுட் நோ இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்ன இருக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் பொறுத்தவரை பப்ளிக் செக்டர் கம்பெனி என்ன இருக்குன்னா நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், நேஷனல் ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், பவர் கிரிட், கேஸ் அத்தாரிட்டி கெயில், then Mineral Exploration Corporation Limited, Indian Oil IOCL, Heavy Electrical, then Delhi Development Authority, Container Corporation of India Limited, NALCO, அது மாதிரி நிறைய இருக்கு பப்ளிக் செக்டர்ல. பிரைவேட் செக்டர் பார்த்தீங்கன்னா ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனி, ஏபிபி, சிமெண்ட்ஸ் லிமிடெட், கிராம்ப்டன் கிரீவ்ஸ், ஸ்கைடர், லேசன் அண்ட் டப்ளோ, அல்ஸ்டாம், டாடா ஸ்டீல்ஸ், லைக் தட் யூ ஹேவிங் லாட் ஆஃப் கம்பெனிஸ். குரூப் ஏ சர்வீஸ்லயும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்கன்னா இந்தியன் ரயில்வே சர்வீஸ் of electrical engineers, Indian Railway Store Service, Central Electrical and Mechanical Engineering Service, Indian Naval Arrangement Service, then Central Power Engineering Service, Indian Defense Service. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா all these sectors engineers need வந்து ரொம்ப important. Core engineering, that too, mechanical, electrical, civil இதெல்லாம் பார்த்தீங்கன்னா the public sector and the engineering service, Indian engineering service இல்ல நிறைய வந்து opportunities இருக்கு. So for that you should be, when you are studying itself, the GATE exam or graduate aptitude test exam சொல்லிட்டு இதுக்கு நீங்க படிக்கக்குள்ள இருந்தே நீங்க டெவலப் பண்ணி வந்தீங்கன்னா இதெல்லாம் கிராக் பண்ணி இந்த பப்ளிக் செக்டர் குரூப் ஏ சர்வீஸ் போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ திஸ் ஐ வாண்ட் டு ஹைலைட் ஹியர். ஸோ படிக்கக்குள்ளே கவர்மெண்ட் செக்டர் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, பப்ளிக் செக்டர் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கேட்டுக்கு நீங்க அப்பையிலேருந்து செகண்ட் இயர்ல இருந்தே நீங்க டெவலப் ஆகி வந்தாதான் யூ கேன் ஈஸிலி அட்டைன் இட் அண்ட் யூ கேன் கோ ஃபார்வர்ட். ஸோ நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாம இல்லை. ஸோ நீங்க எப்படி அதை டெவலப் பண்ணி வரீங்க, அதுதான் சொன்னேன் டே டு டே லைஃப் யூ ஹேவ் டு ஸ்டடின்னு சொன்னேன். அப்பப்போ நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம்ஸும் கிராக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். என்னென்னலாம் சாஃப்ட்வேர் நாலேஜ் உங்களுக்கு தேவை? கண்டிப்பா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருக்குன்னா என்ன சாஃப்ட்வேர் தேவை? ஸோ ஐ டிவைடட் இன்டு 5 areas. கம்ப்யூட்டர் எய்டட் டிராஃப்டிங் டூல் ஃபார் சர்க்யூட் டயக்ராம்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஸ்கீம். ஒரு சர்க்யூட் டயக்ராம் வரையணும், சர்க்யூட் பண்ணா அதுக்கு ஒரு டயக்ராம் வரையுது. இல்ல ஒரு வீட்டுக்கோ ஒரு கம்பெனி எலக்ட்ரிக்கல் ஸ்கீமேட்டிக் வரையணும், எப்படிலாம் வந்து ஃபேன் கனெக்ஷன் இருக்கணும், லைட் எங்க இருக்கணும், இது மாதிரி கொடுக்கறதுக்கு யூ ஆர் கோயிங் டு யூஸ் E-Plan Pro software. Then power system and circuit simulators to analyze and test design ANSYS. Power management software to track task, labor and cost is Trello. Computing software for operating including differential equation, linear algebra and curve fitting ella MATLAB. High level programming language C or C++ or Python இதுக்குனா for programming microcontroller or integrated circuit. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஏரியால இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சீங்கன்னா கண்டிப்பா எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா ஏதா அந்த பேஸ் பண்ண இண்டஸ்ட்ரியில யூ கேன் கோ. ஸோ வென் யூ ஆர் ஸ்டடிங் அலாங் வித் த சப்ஜெக்ட், இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸும் உங்க கூட இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து இட்ஸ் ஆடட், கண்டிப்பா இது வந்து ஆடட் வேல்யூ டு யூ. ஸோ இந்த பர்சன் வந்து 100% நம்ம கம்பெனிக்கு ஃபுல்ஃபில் ஆவாரு சொல்லிட்டு confidently the persons can give, the industry can give job opportunity. So here in this point I want to highlight what are the certificate course இந்த மணக்குளம் இன்ஜினியரிங் காலேஜ் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சிஸ்கோ கொடுக்குறாங்க, E-Plan கொடுக்குறாங்க, மைக்ரோசாஃப்ட் கொடுக்குறாங்க, ஆட்டோடெஸ்க், கூகுள் அண்ட் டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ these are the certificate courses. இவங்க கூட ஒரு பார்ட்னர்ஷிப்ல we are giving the course to the students. ஸோ இது எல்லாமே இவங்க வச்சு என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த என்னென்ன 5 ஏரியா சொல்லிக்கணும், மேக்ஸிமம் இந்த எல்லா ஏரியாலும் கவர் ஆகிற மாதிரி தான் நாங்கள் கொடுக்குறோம். டெஃபினெட்லி அதனால தான் என்ன ஆகுது, இந்த எம்ப்ளாயபிலிட்டி ரேட், அதாச்சும் பிளேஸ்மெண்ட் ரேட் வந்து நிறைய வந்து மணக்குளம் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. ஸோ இப்போ அது பாஸ்ட் 3 years எவ்வளோ பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு இருக்கு பார்த்தீங்கன்னா 2018 106, 19 127, 2020 115 டில் மார்ச் தான். ஏன்னா கோவிட்னால க்ளோஸ் ஆனதுனால ஸ்டில் எங்களால் நம்பர் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸ்டில் மோர் கம்பெனிஸ் ஆர் அவைலபிள். ஸோ அன்டில் டேட் 115 இருக்கு. ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் யுவர் electrical and electronics engineering. Next is electronics and communication engineering. So electronics and communication engineering deals with
electronic devices, circuits, and communication equipment like transmitter, receiver, integrated circuits. These are the major thing. Electronic devices. So triple E பண்ண electronics அதே தான் இங்கேயும் பண்ண போறாங்க. Apart from that, communication equipments இவங்க கூட படிப்பாங்க. அவங்க படிக்க மாட்டாங்க அந்த அளவு. இல்ல என்னென்னலாம் பார்க்குமா, டிரான்ஸ்மிட்டர் என்ன, ரிசீவர் என்ன, இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் ஐசி என்னன்னு பார்க்க போறாங்க. So it also deals with basic electronics along with the digital transmission and reception of data, voice and video. Example, AM, FM, DTH, microprocessor, satellite communication, microwave engineering, antennas and wave propagation. So இந்த வேர்லாம் நிறைய உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து the area what the electronics and communication, that's called EC வந்து they are going to deal it. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாமே ரேடியோ யூஸ் பண்ணுறோம். It can be either AM or FM radio. Then you are using a laptop. Then you are a DTH. Then satellite communication is there. Television is there. இதுக்கு எல்லாத்துக்குமே என்னன்னா the base EC is very important. ஏன்னா satellite communication you have to send the data and receive the data. Communication in your place. DTH அதே தான், from through the you are going to receive the data. TV என்னன்னா you are going to receive the signal. Then radio AM or FM mode எது வேணா யூஸ் பண்ண போறீங்க. Then laptop you are going to use the network connection, data transfer array. ஸோ இதெல்லாம் பேசிக் ஏரியா நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றது தான். இதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாம ஈஸி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பேசிக் எலமெண்ட்ஸ் விச் ஆர் யூசிங் டே டு டே லைஃப். இது இல்லாம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யூ ஆர் யூசிங் த சேட்டலைட் கம்யூனிகேஷன். ஸோ சேட்டலைட் கம்யூனிகேஷனும் இஸ் அ மேஜர் oriented towards the easy communication engineering. Then very important thing which is important to mankind is the biomedical equipments, namely MRI scan. இப்போ diagram நான் போட்டிருக்கேன். So the diagnostic of people, MRI scan எடுத்து தான் இப்போ எந்த ஒரு ஆக்சிடென்ட் அது மாதிரி இப்போ மேஜர் ஆக்சிடென்ட்டாக இருந்தால் they are telling what is the status. So இதுக்கு the engineer plays a vital role. Even though the doctor is going to analyze and tell the result, but the how precision அந்த டேட்டா நம்ம கொடுக்குறோம். ஸோ பிரெயின் எப்படி இருக்கு, ஸ்கல் எப்படி டேமேஜ் இருக்கு, எல்லாம் ஒரு ஹெட் இன்ஜுரியை எப்படி நம்ம ஒரு டேட்டாவோ டாக்டர் கொடுக்குறோமோ அதை வச்சு தான் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ பிஃபோர் ஐ கேன் கிளைம் ஹியர், டாக்டருக்கு மேலே கூட ஒரு இன்ஜினியர் சொல்லலாம். ஏன்னா இஸ் டெல்லிங் என்ன கண்டிஷன். நம்ம ப்ரெசைஸாக கொடுக்கலாம், கண்டிப்பாக டாக்டரால் பண்ண முடியாது, தோராயமாக தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ப்ரெசைஸ் டெசிஷன் எப்போ எடுக்க முடியும்னா the precision how the engineer works. So it is the work of an engineer to tell how much the person has been damaged. So based on that the treatment can be done. இப்போ major technologies in EC பார்த்தீங்கன்னா analog and radio frequency circuits, then communication and signal processing, computer and digital system, networking, computer vision and image processing, control system and robotics, remote sensing, nanotechnology, sustainable energy and power system. இதுதான் வந்து major technology which is being used in this field. What does electronics and communication engineer do? இவர் என்ன பண்ண போறாரு? ஸோ இது வந்து மேஜர் ஏரியா நான் சொல்றேன்னா இந்த ஸ்பெசிபிக் ஃபீல்டில் இருக்கவங்க தான் அது புரியும். ஸோ மேஜர் ஏரியா என்னன்னு தெரியும். அவனோட ஒர்க் என்னன்னா டிசைன் அண்ட் மெயின்டைன் சேட்டலைட்ஸ் which bring TV, telephone and internet service into remote and rural region. ஸோ இப்போ இந்த கோவிட் பீரியட்ல எல்லாம் வீட்டில் இருக்குன்னா டிவியில் நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறோம், மொபைல் நிறைய யூஸ் பண்ணுறதுனால தான் we are able to be some amount ஒரு 60% பாப்புலேஷன் வீட்டில் உட்கார வைக்க முடியுது. ஸோ ஃபார் தட் the engineers plays a vital role. So they design and maintain the satellite, create advanced communication facilities and video conferencing. இப்போ நம்ம பண்றது அதான் பண்ணிட்டு இருக்கோம். So which bring people together from all parts of the world. Develops program for various control and communication system. So that is the very important work which electronics and communication engineers do. இப்போ இதுல fast emerging area என்னன்னா the networking. So networking is plays a vital role. அப்பதான் என்னன்னா the data flow will be there. So this is still more development is there. Then virtual reality. So that in the electrical field, that's biomedical field, they are going to use a lot. Artificial intelligence, then biomedical instruments, then satellite communication, then Internet of Things, smart home. You can see this is a very important thing. Using your mobile, you can monitor using a sensor, you can control your door, security system, heating, heat, ventilation, air conditioner control, energy management, setup box control, TV control பண்ணலாம், remote control, environmental control. இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணலாம்னா using a mobile you can control it. Further, Internet of Things plays a vital role. So ஒரு mobile வச்சிருந்தா வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா using this communication system plays vital role. This is a fast developing thing.
full-fledged develop all. So the figure in the middle shows how the Internet of Things is going to apply in different areas. Smartwatch, then your washing machine, your laptop, car, satellite system, then production system, the mobile. எல்லாத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க எல்லாமே வந்து just on that is the fast developing area in this field. So இது எல்லாமே it is used by the human being from day-to-day life without knowing that. So definitely we should know engineering இல்லைன்னா இது எல்லாமே கிடையாது. What are the job opportunities for electronics and communication engineering? Patina, ISRO, Indian Space Research Organization, Electronics Corporation of India, BARC, DRDO, BEL, BHEL, HAL, BSNL. These are major government sectors. Private sector, Intel Corporation, Microchip, TCS, Samsung Electronics, Texas, Philips, HP, then IBM, Cisco, and Zoho. These are the areas. So, this government sector, gate examination is very much for you. Then what are the software to be known for EC students? But this is the area of so again, programming language, C, C++, Python, and Java for communication, data retrieval from small integrated circuit used in artificial intelligence, IoT, and robotics. So programming language is very must for you. C, O, C++, or Python, or Java. But Java and Python and Java is the latest thing. So C is the application easier per chilla. So that's very important. LabVIEW will be a good programming environment for system integration. Different system control systems to integrate panna. LabVIEW is very important. Then circuit design and EDA tools like Protus and SPSpice. Embedded system, Eclipse, IDE, Code Compressor Studio, MPLAB, and IDE. These are the things required. இப்போ ஸ்ரீ மணக்குள இன்ஜினியரிங் EC டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன கோர்ஸ் கொடுக்குறாங்க சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா சிஸ்கோ, மைக்ரோசாஃப்ட், டெக்சாஸ், சேல்ஸ்ஃபோர்ஸ், அமேசான் வெப் சர்வீசஸ். So in the companies could tie up, we are giving the certificate courses. Adanaல opportunity, job opportunity is very more. So EC department placement pathina 2018 is 129, 2019 is 213, and 2020 is 204 up to March 2020. So this is regarding EC, electronics and communication engineering. Now this we are going to see the most likely people வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு தேவை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ போத் ஆர் ஹேண்ட் இன் ஹேண்ட் கோர்ஸ் தான். ஸோ வித் சம் லிட்டில் டிஃபரன்ஸ். ஸோ இது என்னன்னு பார்ப்போம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெஃபர்ஸ் டு ப்ராசஸ் யூஸ் டு கிரியேட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் அலாங் வித் தியரி பிஹைண்ட் இட். ஸோ இதோடைய ஒர்க் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஒர்க் என்னன்னா யூ ஆர் கோயிங் டு கிரியேட் தி ப்ரோக்ராம் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அலாங் வித் தி தியரி பிஹைண்ட் இட். ஆப் டெவலப் பண்றது, programming பண்றது, இதுதான் மெயின் ஒர்க். Computer science involves learning about programming, which includes the basic of programming, algorithm, data structure, and complexity theory. So அவங்க படிக்கிறத நெச்சலா சொல்லிட்டேன். என்னென்ன படிக்கிறாங்க? ப்ரோக்ராமிங் படிப்பாங்க, அல்காரிதம் படிப்பாங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிப்பாங்க, காம்ப்ளெக்சிட்டி தியரி படிப்பாங்க. The level of programming எதுல வந்து லோ லெவல் ப்ரோக்ராமிங் இருந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் வரும். லோ லெவல் ப்ரோக்ராம்னா ASCII level, that is 0 1s. This low level program. High level program is C, C++, and high level program. These are the thing about your computer science. So their main work is to create computer program and application program along with theory behind them. IT, application of technology to solve business problem. Adha or banking sector la avanga business eppadi panna poraanga. Then in the real estate how they are going to do. So in the mari avanga business ku thavunda mari we are going to develop the application. It is a information technology. அதை டெவலப் பண்ணி, அதை அப்டேட் பண்ணி, அதை கரெக்டாக ரெட்ரீவ் பண்ணி, சால்வ் பண்ணி, பேக்கப் எடுத்து ஃபாலோ பண்ணுறது தான் ஐடி ஃபீல்டோடைய ஒர்க். ஸோ மோர் ஆர் லெஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒர்க் ஒன்று தான். பட் இவங்க என்ன பண்ணாங்க, மோர் அப்ளிகேஷன் ஓரியன்ட். எந்தெந்த பிஸ்னஸ்க்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி they are going to develop the application. IT deals with management of computers rather than computation. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கம்ப்யூட்டேஷன் பற்றி பார்ப்பாங்க. ஐடி வந்து they are doing the management. IT is a combination of programming, hardware administration, software administration, networking, and network security. So, இதெல்லாம் படிக்கிறது தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. Now, இப்போ ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்னப்பா? What does a computer engineer do? What does a IT engineer do? So, computer engineer என்ன பண்ணுவாரா? Design and develop software application for different industries. So, நிறைய என்ன சாஃப்ட்வேர் வேணுமோ டிசைன் பண்ணி டெவலப் பண்ணுவாரு. Manage the software, hardware, and network in any industry. Involved in design and development of hardware components of PCs and laptops. Development software for peripheral computing devices such as printer, modems, and scanner. Write and codes for operating system. இதெல்லாம் வந்து தான் the working of a computer science engineer. இது என்னன்னா
Design and develop software application software develop பண்ணுவாரு, அதை மேனேஜ் பண்ணுவாரு. Involves in design and development of in hardware components. என்னென்ன hardware components எல்லாம் தேவை. Then peripheral devices, printer, modem, scanners எப்படி ஒர்க் பண்ண போறோம், அது கூட கனெக்ட் பண்ண போறோம். Then writing the codes or algorithm for operating system. ஏன்னா நீங்க எந்த ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணாலும் எதுல ஒர்க் பண்ண போதும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் ஒர்க் பண்ணாது. ஏன்னா விண்டோஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க, மோஸ்ட் செக்யூர்னா லினக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ல என்ன சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் பண்றது எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸோடைய ஒர்க். The case of information technology, design and implement process for ensuring efficient IT operation in organization. ஆக்சுவலா அந்த பிசினஸ் தகுந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி அது எந்த அளவு ஒர்க் பண்ணுது. Then you have to troubleshoot it. என்ன ப்ராப்ளம் வந்தா அதை அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். Communicate with the client to identify the requirement. ஏன்னா ஒரு பேங்கிங் செக்டர்னா ஒரே கான்செப்ட் இருக்க போறது இல்லை. நாளைக்கு வட்டி மாறலாம், இல்லை வட்டி குறையலாம், எது வேணா நடக்கலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள் டெல்லிங், அதுக்கு தகுந்த உங்க சாஃப்ட்வேரை மாற்றணும். ஸோ தட் ஹாஸ் டு கம்யூனிகேட்டட் கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் மாற்றிக்கிட்டே இருக்கும். ப்ரொவைட் ஃபாலோ அப் சர்வீஸ் டு என்ஷூர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அவங்க கூப்பிட்டு தான் சொல்லணும் கிடையாது, நம்மளே ஃபாலோ பண்ணி அதில் என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்கோ ரெக்டிஃபை பண்ணினே இருக்கணும். Ensure the security of the organization. ஏன்னா இப்போ that's very important for IT field. The security sector, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் ஏரியா பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஏரியா தான் இருக்கணும். ஏன்னா இப்போ எல்லா டிரான்சாக்ஷன் ஆன்லைன் இருக்குல்ல, மணி டிரான்சாக்ஷன் ஆன்லைன்ல இப்போ நிறைய நீங்க கேள்வி போடலாம் பேப்பர்ல. லாட் ஆஃப் ஹேக்கிங் இஸ் தேர், யூசிங் ஹேக்கிங் தே ஆர் டிரான்ஸ்ஃபரிங் த அமௌண்ட் இல்லீகலி. ஸோ இதுக்கு செக்யூரிட்டி எப்படி ப்ளே பண்ணும், தட் இஸ் த மெயின் யூஸ். Then conduct inspection to ensure IT system equipment are operational. Collaborative programmer develop and design to achieve set objective. இப்போ ஃபாஸ்ட் எமர்ஜிங் ஏரியா பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இன்டர்நெட் செக்யூரிட்டி, பிகாஸ் ஆல் ஆர் டிஜிட்டல். ஸோ எந்த அளவு செக்யூரிட்டி பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ த எய்தர் a computer science engineer or IT engineer, so they have to concentrate more on the internet security. அதனால இட்ஸ் இஸ் நாட் கோயிங் இன்டு பை எண்டிங் கோர்ஸ். இது வந்து ஃபாஸ்ட் எமர்ஜிங் ஏரியா தான் இது. ஏன்னா எப்போ எந்த ஒரு சிஸ்டம் நீங்க டெவலப் பண்ணாலும் இன்டர்நெட் செக்யூரிட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ ஆப்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மொபைல்ல போட்டீங்கன்னா வித்தவுட் எனி பேமெண்ட், ஸோ த செக்யூரிட்டி லெவல் வில் பி வெரி லெஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆப் எல்லாம் பே பண்ணி வாங்கணும், இல்லைன்னா செக்யூர்ட் ஆப்பாக தான் போகணும்னு சொல்றது. ஸோ த செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் எனி பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா அந்த மொபைலை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆப்பை போடுவீங்க. த சேம் டைம் மொபைல் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணக்குள்ள என்ன வேணா ஹேக்கர்ஸ்க்கு வந்து ஈஸியாக தே கேன் டேக் all the details from the mobile. So அதை அவாய்ட் பண்ண the security plays a vital role. Then Internet of Things, although they use, that is for coding and all, they plays a vital role in the computer science in the IT field. Then the future of artificial intelligence, digital marketing, transportation, healthcare, science, defense, chatbot, then cyber security, instance, the எல்லாமே பாத்தீங்கன்னா artificial intelligence comes. இதுக்கு எல்லாமே computer science and engineering plays a vital role. What are the job opportunities for them? Public sector, Coal India Limited, NLC, ECIL, GAIL, BSNL, National Fertilizers, Power Grid, Airport Authority, Bharat Electronics Limited, Nationalized Bank, and government insurance companies. Central government job, ISRO, DRDO, BARC, NIC, NIELIT, that is National Institute of Electronics and Information Technology, ICERT, STQC, that is Standard Testing and Quality Certification, CDAC, IB, the Intelligence Bureau. Then these are the areas which the central government jobs are there. Then private பார்த்தீங்கன்னா நிறைய opportunity இருக்கு. Google, Yahoo, Hewlett Packard, International Business Machine, IBM, that is IBM, Toshiba, Dell, TCS, like that. All the companies are available. So the opportunities is there. But for public and central government jobs, you have to have a GATE score. That is clearing that the GATE exam is very important for them. Then different types of software. This everyone should know. What is the difference between a system software and an application software? System software is a software aids the user and the hardware to function and interact with each other. The mouse use பண்ணீங்கல்ல, it's the system. That is how you are going to do the operating system. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா it's called system software. Then only you can make the computer to work. So operating system na Windows, iOS, Android எல்லாம் operating system. Device drivers பார்த்தீங்கன்னா motherboard, USB drive இதெல்லாம் பார்த்தீங்கன்னா they are the device drivers. இது எல்லாம் இருந்தாதான் there will be a smooth interaction with the system as well as the human being. இதுக்கு system software is very important. Application software that is used end user program or productivity program or software that help the user in completing tasks such as doing on online research, designing graphics, keeping an account, log or play games. Example நிறைய word processor, database management that is using MS SQL, MySQL, DBase,
Then multimedia software, VLC media player, Adobe Photoshop, graphics software, there's Autodesk, Maya, CorelDRAW, web browser, Google Chrome, Mozilla Firefox. So ஒரு engineer எந்த ஒரு engineer இருந்தாலும் either electrical, electronics, civil, mechanical யார் வேணா இருக்கலாம். They should know what is the difference between a system software and application software. ஏன்னா the computer application in every branch of engineering is improving very tremendously day by day. So இந்த ஒரு basics உங்களுக்கு தெரியணும், அதனால தான் இங்க கொடுத்திருக்காங்க. Then what are the skills required for computer science and engineering and information technology? These are the latest area. What you should know, there is Arduino, Python, C#, HTML, PHP, Java, then JS, JavaScript, Ruby, CSS3, Shift. These are the things which you require. So here in the Manappulavinayagan Engineering College, CSIT department, certification, international certification, Cisco, Microsoft, Google, IBM, Amazon Web Services, and Salesforce. So the placement is also very good in both the departments. So in the CSE department, 2018 is 130, 19 is 187, 2020 is 203. That for IT department, 2018 is 106, 2019 is 117, and 2020 is 187. So this all regarding your computer science and information technology. Next engineering is instrumentation and control engineering. So they are dealing with design, configuration, and automation process. So I can explain this control process with a simple diagram which is present at the bottom of the screen. You are giving an input, namely using a digital camera. You are taking a photo that is transferred to a computer. There you are processing according to the output what you require. Then you are taking a print. This is a simple examination of your control engineering, process engineering. So this course encompasses the design, build, and manage of systems that are used in a wide range of modern industrial settings and is closely related to mechatronics and robotic engineering. Instrumentation are employed at essential position in industrial manufacture, namely control engineering, namely chemical manufacturing industry they are going to use. So they are going to control the system. So controlling the system is very important in any automated. In the automation process, control system plays a vital role. So the major task is the production floor level work, shop floor level work. So this is a solenoid control valve. So use you are going to use in your washing machine. So எப்போல்லாம் washing machine on பண்ணனே தண்ணி வரும், then rinse பண்ணோம், திருப்பி water flow stop பண்ணும். So on the control only you are going to use a solenoid valve is a control system. Then treadmill இருக்கு. So treadmill நீங்க நடக்க போறீங்க, the speed you are going to control it. So that is also a control system. Then in the case of the tag system what you are using, petrol எல்லாம் யூஸ் பண்ணீங்க. So the bar, that is in the bar which is kept there to open or close, you want a control system. Then very simple application. For lighting and the direction using a mobile itself, you can control it. My lights is available now. So this is a simple application. Even the house itself, the control system plays a vital role. So the application of instrumentation and controls engineering is very vast. So minimum light control the toll gate control the toll gate correct control system traffic jam will create a nuisance there. So it is having its own application everywhere and an important application also. This is a fast emerging area for petroleum industries. The control system plays a vital role. You are going to extract the petroleum products from the sea area and the area from a longer depth you are going to extract the gas and the oil oil products. So there the requirement of the instrumentation control engineering is most. Then automated vehicle. So there the control engineering plays a vital role. Then satellite system, there also the control system plays, instrumentation control system plays a vital role. Then the automated production, there also the instrumentation control plays a vital role. That is the packing of goods and sending and arranging the packed item. Automatic work. If you give a man, now manual time increase but automated time குறையும். So here you are going to use the control system. Then the artificial limbs which is fixed to even biomedical use use ஆகும். Then lastly the greenhouse. How you are going to maintain a greenhouse for that to make the agriculture area, that is agriculture area control system plays a vital role because different crops or different flower require different condition, humidity. You can control, you can see the figure itself. Using the system, you can control what is the temperatures required. So apply water you have to spray it, how to control it, how heat varno, how light varno, you can control it because all the agriculture products cannot be grown in all the climates.
So based on the climate, சில இடத்துல வந்து சூரியனே இருக்கக்கூடாது, கோல்டா இருக்குன்னா you have to use the control system only. So that further way it plays a vital role. ஏன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் டெவலப் பண்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ அதுக்கு கண்ட்ரோல் சிஸ்டம் பிளேஸ் அ வைட்டல் ரோல். தென் வாட் ஆர் த ஃபியூச்சர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர்? ஸோ இந்த ஒரு ஃபிகர்லேயே பார்க்கலாம், சின்ன ஒரு இந்த உங்க ஹாலில் லைட்டிங்கை வந்து யூ ஆர் கோயிங் டு அரேஞ்ச் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூ ஆர் கோயிங் டு கெட். திஸ் இஸ் த கண்ட்ரோல் சிஸ்டம். So instrumentation responsible for design, construction and maintenance of entire instrumentation system of any industry undertaking. Type of instrument need for ensuring better quality and efficiency. Instrument engineers design the actuators, positioning device and robotics. The main thing is the action effort, that is called actuators. What is the position it has to take, and what are the robotics for industrial automation? So instrumentation control engineer monitor and control physical conditions, temperature, pressure and flow. இது மூணு தான் very very important. ஸோ டெம்பரேச்சரோ ப்ரெஷரோ ஃப்ளோ மாறிச்சுன்னா இந்த பாய்லர்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் போகக்குள்ள என்ன ஆகுனா தேர்ஸ் அ சான்ஸ் ஃபார் ஆக்சிடென்ட். ஸோ இதுக்கு the control system plays a vital role. ஸோ அதெல்லாம் பார்த்தா விசாகப்பட்டினம் ஆக்சிடென்ட் ஆச்சு, தட் இஸ் தி ஃப்ளோ ஆஃப் escape of the gas. So some control system has not functioned. Similarly, by 2 days before Neyveli also there's a problem has occurred. So இதெல்லாம் கண்ட்ரோல் சிஸ்டத்துல எங்கேயா ஒரு ஃப்ளா வந்துச்சுன்னா it is going to affect. So in the control system கரெக்டா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் ஆச்சுன்னா it is going to affect the entire thing, the human race. So control system plays a vital role here. இவங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் கம்பெனிஸ் லைக் ABB, எமர்சன், ஹனிவெல், இன்வென்சிஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லிமிடெட், கான்ஸ்பர்க், ராக்வெல் எக்ஸெட்ரா. தென் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிமிலர்லி பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்கோடைய நீட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆயில் அண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா IOC, பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான், ஏசர், பெங்களூர் ரிஃபைனரிஸ், கெயில். பெட்ரோலியம் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், ரிலையன்ஸ், மனாலி இதெல்லாம் இருக்கு. தென் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ரோஸ்மவுண்ட், என்ட்ரஸ் அண்ட் ஹான்சர், MTL இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸெட்ரா. ஸோ these are the job opportunities what is prevailing. For public sector industry again you require GATE to be written. இவங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன இருக்குன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C++, பைத்தான். எதுக்குன்னா for communication, data retrieval from smart integrated circuit using AI, IoT, robotics. LabVIEW for environmental system integration. Circuit design in EDA types, Protos and Space. Then embedded system, XSpace, IDE, code compressor, etc. If interested in EPC, that is engineering, procurement and construction, then they need to know smart plant instrumentation. So இது எல்லா பக்கமும் skip ஆகிற ஒரு பார்ட். இந்த பார்ட்ல நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா in foreign countries, the job opportunity is very more for EPC engineers. So in Manakula Vinayak Engineering College, Instrumentation Control Engineering, they are giving the international certification course in Cisco, Texas Instrument and Festo. This Festo is automation company. So the placement is also very good based upon the certification. So 2018 42 because intake is only 60, and 2019 is 31, and 2020 is 31. Next, we are going to see the oldest branch of engineering is the mechanical engineering. Mechanical engineers turns energy into power and motion. So mechanical engineers, they are going to turn energy into power and power into a motion. Best simple example is your bicycle. The energy what you possess in your body. So you are going to give the energy as a power in your pedals. So ultimately the wheels are going to move. This is a simple mechanical equipment. So it converts energy into power and power into a motion. So mechanical engineers design, create and improve systems and machinery that is used for domestic, public and industrial purpose. So mechanical ரொம்ப important. ஏன்னா எல்லா day to day use எல்லாமே பார்த்தீங்கன்னா mechanical products தான் இருக்கும். You are going to design it, you are going to create it and you are going to improve the system. So this covers the design and manufacture of great variety of products in domestic appliances, industrial machinery, ship, aircraft engines, compressors, turbine. See எல்லாமே வீட்டில் ஒரு iron boxல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா it's a mechanical equipment. The mechanics are interlinked closely with other areas of engineering and applies knowledge of material, energy and structure. So the moon area is very important. They will be concentrating about the material, they are concentrating about the energy flow, and they are concentrating on the structures. So this is the part of a pump. Pump la pathina the armature is rotating. Armature to pura the blades of the pump is connected. So adu rotate out in turn. This is the view, animated view of a pump. Then this is a 4-stroke engine. How the 4-stroke engine is working. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்ல இது இல்லாம நம்மளால இருக்க முடியாது. தென் பப்ளிக் பர்பஸ் பாத்தீங்கன்னா லோகோமோட்டிவ்ஸ் இருக்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிகர் ஷோஸ் தி
vehicle, that is the four-wheeler engine, working of a four-wheeler engine. So bottom shows the rail engine, that is the locomotive engine. Then industrial purpose, cool and air conditioning, then the lifting of the equipments, then power plants, satellite and aeroplane. So even though other engineers are there, the base will be a mechanical engineer for production of the material. So with them they have to collaborate. So here I can tell engineering means it's not a separate branch, it's an amalgamation of all branches. அது இல்லாம கண்டிப்பா வந்து பண்ண முடியாது. அதனால the your interest has to be fought out. உங்க இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்க்கணும் கண்டிப்பா. So fast emerging area in mechanical engineering பார்த்தீங்கன்னா virtual reality, you can see this is a VR class. So VR class யூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு மோட்டார் எப்படி ஒர்க் பண்ணுது we can see. Then 3D printing பார்த்தீங்கன்னா you are going to make the legs or hand and the eyeball. இது எல்லாமே வந்து you are able to, it's feasible to make using a 3D printing, which is a fast emerging area. This is a 3D printer. You can see what is shown in the system is screen printer using a 3D printing machine. Then robotics. So automation in the production process, shop floor. This is a fast emerging area in your mechanical engineering. What are the job opportunities? ISRO, BARC, NTPC, ONGC, PHEL. These are the public sectors. This GATE exam is a must. Then private sector, Thermax, Lawrence and Tabro, Godrej, Kirloskar, Tata, Jindal Steel. Indian service, engineering services, railway, IRS, Indian Railway Service, Indian Railway Store Service, Indian Defence Service, Central Power Engineering Service, Indian Skill Development, Indian Naval Armament Service, Central Power Engineering. So these are the various job opportunities. But is an evergreen field. You are having a lot of job opportunities for mechanical engineering. What are the software knowledge to be known? This is design software, analysis software, and coding. Design software AutoCAD, Pro-E, Creo, SolidWorks, Albri, and CATIA. Then analysis software, ANSYS, MATLAB. Coding on the C++, Java, and Python. So இது எல்லாமே எங்க யூஸ் ஆகும்னா டிசைன் சாஃப்ட்வேர் படிச்சீங்கன்னா டிசைன் ஃபீல்ட்ல யூஸ் பண்ணலாம். அனாலிசிஸ் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் அண்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். கோடிங் வந்து சால்வ் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். ஸோ யூஸ்வலி இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் கிளைம் நான் ஏன் C++ ஜாவா படிக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லா இன்ஜினியருக்கும் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியணும். ஏன் தெரியணும்னா உங்க ஃபீல்ட்ல உங்களுக்கு என்ன ரிலேட்டடா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி டெவலப் பண்ண முடியும். இல்லைன்னா யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். ஸோ அதை அவாய்ட் பண்ணதான். ஸோ தே ஆர் கிவிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் லேர்னிங் தி programming language like C++ and Java. So it is very much for any engineer. So you can't skip at this juncture. So அது இருந்தா you can change your field. ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கு போனாலும் யூஸ் ஆகும், இல்லைன்னா உங்க ஃபீல்டுக்கு போனாலும் யூஸ் ஆகும். ஸோ தட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து இந்த கோடிங் தான் உங்களுக்கு கண்டிப்பா வரும். கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங். ஸோ அதனால கண்டிப்பா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு எந்த ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் கண்டிப்பா படிக்கணும். ஸோ என்னென்னலாம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா சிஸ்கோ, மைக்ரோசாஃப்ட், ஆட்டோடெஸ்க், ஹரிதா அண்ட் ஃபர்ஸ்ட் ஆட்டோமேஷன். இங்கேயும் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வெரி குட். ஸோ 2018 112, 2019 160 and 2020 is 103 till March 2020. Next is civil engineering. This is the second oldest engineering next to military engineering, because military engineering is the first engineering in the world. So the second broadest and oldest engineering. Civil engineering work என்னன்னா you will plan, design and supervise construct of facilities essential to modern like space flights, space satellites, launching facilities, offshore structure, bridges, building, tunnels, etc. A civil engineer required not only a high caliber standard of engineering knowledge but also supervisory and admission skill. So in the engineering பொறுத்த வரைக்கும் engineering knowledge மட்டும் இல்லாம supervisory skill, administration skill வேணும்னா he is going to work with all types of people. அதாச்சும் கொத்தனார்ல இருந்து சூப்பர் the client வரைக்கும் எல்லாரும் கூடயும் பழகுறதுனால you should have a supervisory and administrative skill. So this figure shows a prefabricated structure. இப்போ வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் கட்டுறாங்க. இப்போ சைனா பார்த்தீங்கன்னா within a 40 days or 30 days they are constructing a multi-story building. It's a prefabricated structure, is the emerging field. Then you can see dam structure, it has to be constructed and maintained by a civil engineer. That's very important. ஏன்னா இல்லை எந்த ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் பண்ணாலும்
இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கேஆர்பி அணையில் ஷட்டர் உடஞ்சிட்டு தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள வந்துருச்சு. ஸோ தட் டைப் ஆஃப் ப்ராப்ளம் வில் பி கிரியேட்டட். கேஆர்பி அணை வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஹைட் ஆஃப் வாட்டர் ஸ்டோர் இஸ் வெரி லெஸ். அப்போ எனர்ஜி வாட்டர் கம்மிங் வில் பி வெரி லெஸ். பட் ஏதோ ஒரு மேட்டூர் அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா இட் கிரியேட்ஸ் அ கிரேட் த்ரெட் டு ஹியூமன் லைஃப். அடுத்து பார்த்தீங்கன்னா பனாமா கெனால் இஸ் அ ஹார்பர் ஒன். Then the transportation, rail transport and the road transports. These are the different areas in the civil engineering. Fast emerging area padina great building. So parallel, this is the concept. So vertical building katranga, they are going to greenery, they are giving most important. This is the fast developing one. Then virtual reality or plan la etten poitu unga app kaadna automatically it will show how the elevation will be there. That's a virtual reality. Then internet of thing, that is using the street light, என்னென்னலாம் ஒர்க் ஆகுது, லைட்டிங் சென்சார், டிஜிட்டல் சிக்னல், இமேஜ் சென்சார், இதெல்லாம் போய் ஒர்க் ஆக போகுது. தென் யூசிங் யுவர் ட்ரோன் டெக்னாலஜி. ஸோ ட்ரோனை வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டை மானிட்டர் பண்றது, ஹவு த ஒர்க் இஸ் கேரிங் ஆன், நம்ம ஆஸ் பர் பிளான் இஸ் கோயிங் ஆன், இன்னைக்கு என்ன ஒர்க் நடக்குமோ நடக்குதா இல்லையா, யூசிங் த ட்ரோன் தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் தட். தென் பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங், தட் யூஸ் த என்டையர் ஸ்டார்டிங் ஃப்ரம் டிசைன் அப் டு எக்ஸிகியூஷன் ஆஃப் ஒர்க்கை பற்றி எல்லா டீட்டெயிலும் கொடுப்போம். திஸ் பிஐஎம் சொல்லுவாங்க, பிஎம். And next is the robotics in construction, that is the brick wall construction using a robot. For human power kammiya irukanaala, so you can use the robot for constructing the wall, plastering, etc. And latest technology is 3D printing in construction. You can see how the concrete is poured in sequence. So 3D printing idella vandu is a fast emerging area in your civil engineering field. இவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டர் இஸ் இந்தியன் ரயில்வே சர்வீஸ், it's Indian Railway Store Service, Central Engineering Service, Indian Defence, Central Engineering Works Road, and in CPWD and PWD. Public sector by NTPC, BHEL, ONGC, HAIL, GAIL and SAIL. Private sector pathina, the topmost constructors JP Group, Gammon, Balaji Railroad System, Kunch, Lloyd Group, Jaiprakash, Nagarjuna. These are the things. But for government sector, you have to write IAS and all. For public sector, you have to write the GATE examination. So software knowledge to be known in civil engineering pathina, drafting to AutoCAD, that is for drawing. Design and analysis is StatPro or ETABS. Construction management firmware, adachum construction as per ஒரு பெரிய பில்டிங்னா ஒரு 1 year கொடுத்தீங்கன்னா அந்த 1 yearல 3 மாசத்துல என்ன ஒர்க் நடக்கணும், 6 மாசத்துல என்ன ஒர்க் நடக்கணும், இதெல்லாம் ட்ராக் பண்ண firmware as required. Building information modeling is Revit structure. மாடலிங் வந்து 3D மேக்ஸ், அதாச்சும் இப்போ நிறைய ஆப்பே டெவலப் ஆயிருக்கு. ஒரு வீட்டுக்கு வந்து எலிவேஷன் பண்ணோம், உள்ள என்ன இன்டீரியர்ஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3D மேக்ஸ் யூஸ் பண்ணலாம். Road design and analysis is MX Road. To develop above said softwares, C, C++ and Java. So அதே மாதிரி சிவில் இன்ஜினியர் நான் ஏன் C, C++, Java படிக்கணும்னு கேட்பான். கண்டிப்பா மேலே சொன்ன சாஃப்ட்வேர் எல்லாம் டெவலப் பண்ணா யூ ரிக்வயர் த ஹெல்ப் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். ஸோ அதை ஓவர் கம் பண்ணி நீங்களே உங்களுக்கு வேண்டிய சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண, ஆப் டெவலப் பண்ணனா டெஃபினட்டா C, C++, ஜாவாலாம் தெரிஞ்சாதான் என்ன பண்ணலாம், ஆப் டெவலப் பண்ண முடியும். ஸோ ஃபார் தட் பர்பஸ் கண்டிப்பா எந்த ஒரு சிவில் இன்ஜினியரும் C, C++, ஜாவா கண்டிப்பா தெரியணும். தென் ஆட்டோமேட்டிக் டாஸ்க் இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து பைத்தான் ஆர் மேட்லாப் தெரியணும். அதாச்சும் 3D பிரிண்டிங் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நீங்க போகணும்னா கண்டிப்பா வந்து பைத்தான் லாங்குவேஜ் தெரியாம உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த பைத்தான், C, C++, ஜாவா எந்த ஒரு சிவில் இன்ஜினியரும் ஓவர் கம் பண்ண வேணாம். ஏன்னா ஜாப் பிளேஸ்ல மார்க்கெட்ல பார்த்தாலும் அந்த சாஃப்ட்வேர் ஃபீல்ட்லயும் போனா இல்ல உங்க ஏரியாலேயே மாடலோ ஒரு ஆப்போ டெவலப் பண்ணா கண்டிப்பா இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ மலக்குளம் இன்ஜினியரிங் காலேஜ் சிவில் டிபார்ட்மெண்ட் என்னென்ன சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணா, ஆட்டோடெஸ்க், பென்ட்லே, சிஸ்கோ, மைக்ரோசாஃப்ட் அண்ட் டெக்சாஸ். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. 2018 வந்து 41 and then the intake is 60, 2019 is 73 and 2020 is 76. ஸோ இதெல்லாம் 120 intake. நெக்ஸ்ட் இப்போ நம்ம எல்லாம் we are going to enter into a specific domain department. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா is a common department. Now we are going to a specific area, biomedical engineering. So the biomedical engineering is application of principles and problem-solving techniques of engineering to biology and medicine. So the engineering application in biology and medicine is called as a biomedical engineering. So இது வந்து is a emerging and most required branch of engineering. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா human race is suffering from lot of disease. Next பார்த்தீங்கன்னா COVID உங்களுக்கு தெரியுது. So still now there is no any vaccine for it. So in the session the biomedical plays a vital role. This is evident through the healthcare from diagnosis and analysis to treatment and recovery. So இது எல்லாமே வந்து biomedical engineering plays a vital role. Healthcare to diagnose you, the equipment is required. To analyze வந்த diagnosis report எப்படி analyze பண்ணணும், இது எல்லாமே ஒரு equipment தேவை. For that biomedical plays a vital role. So in the figure you can see
lady is working with the artificial hand. Then this everyone see that is a baby, you are taking the scan. So this is so this also biomedical plays a vital role in this field. Then a person is manufacturing a artificial hand. Then MRI, which is a very important equipment as I told in the beginning. So you can the MRI image, virtual camera is telling how the brains are, the blood flow is the human brain. So using this diagnosis only, the doctor can take a wise decision. So what treatment should be given to a patient. So in these areas under the biomedical plays a vital role. இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் எமர்ஜிங் ஏரியா அண்ட் பயோமெடிக்கல் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங் ஒரு லங்ஸை வந்து they are doing using a 3D printing. A heart they are doing using a 3D printing. So இதெல்லாம் emerging area, still now it's not succeeded, it is in progress only. Then by using a smart pill, ஏற்கனவே சொன்னது இந்த டேப்லெட் நீங்க உள்ள எடுத்த உடனே the physician is going to diagnose you and going to give medication to you even in your remote place itself. Then treadmill approach, அதாச்சும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட் வந்து treadmill test எடுப்பாங்க. So using that you can analyze how his heartbeat is there, variation இருக்கா என்ன, so whether he is having a heart problem or not. இதுக்கு the biomedical plays a vital role. ஏன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுவீங்க treadmill. Then artificial intelligence, you can see how the hand is working. நம்ம ஹேண்ட் ரைட் பண்ண மாதிரி using the app you are going to operate it. So this plays a vital role. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரேஸ்க்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்றாரு. ஏன்னா ஒரு கை இல்லாதவருக்கு கை நீங்க கொடுக்குறீங்கன்னா it is going to play a vital role. So these are the emerging area in biomedical engineering. உங்க ஜாப் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் இன்ஜினியர்ஸ், பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர், ரிசர்ச் சயின்டிஸ்ட், பிசினஸ் மேனேஜர், டெக்னிக்கல் ரைட்டர்ஸ் எக்ஸெட்ரா. டாப் ரெக்ரூட்டர்ஸ் லார்சன் அண்ட் டப்ரோ, சிப்லா, then Detolite, Siemens, etc. Government sector வந்து Employee State Insurance Corporation, National Brain Research Center, Rajiv Gandhi Center for Biotechnology, Biomedical Engineering. These are the areas they are having a job opportunities. Software என்னன்னா MATLAB for analyzing and modeling, Python general purpose scripting language. So இப்போ வந்து ஒரு machine language, that is using the app you want to, that is you want to make the hand to work, artificial hand to work, na அதுக்கு Python தெரிஞ்சிருக்கணும். Then C++ for scientific application development. Next course is mechatronics engineering. So it is developed in a direct response to industrial demand, industrial 4.0 demand in the engineering emerge. It is a multidisciplinary skill, combination of mechanical, electronics, control, computer and system design engineering. இது எல்லாத்தோடைய amalgamation is a mechanical. There is a mechatronics engineering. The discipline allows engineers to design, construct and run factory product lines and automated process. ஏன்னா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணா ஹியூமனை மட்டும் நம்பி இருந்தால் கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரெப்பிடேட்டிவ் ஒர்க் எல்லாம் வந்து இஃப் யூ ட்ரெயின் த மெஷின் இட் கேன் டூ வித்வுட் எனி ஃபேட்டிக். எத்தனை சொன்ன மாதிரி முதல்ல சொல்லியிருக்கேன். ஸோ ஃபார் தட் யூ ஆர் கோயிங் டு யூஸ் யுவர் மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியர் பிளேஸ் வைட்டல் ரோல். ஸோ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணாதான் they use their skills in computer, microcontroller, programmable logic controller, programming, industrial sensors, then hydraulic, pneumatic and electric device, etc. So you can see the robots are used for the pick and place robot, they are using it. Then you are doing the boxing. For boxing, you are using a robotic system. The fast emerging area is IoT again here. So on a production scale, the different process you can see smart application and robotic and motion control, intelligence edge nodes. So I have given a small animated image. There different operations are monitored using the mechatronics. So from the center, using the Ethernet, you can control the entire process and you can get 100% quality control products for after production. Then in the satellites, then in the artificial limbs, then in the production system, then the automatic sanitizer sensor system. So these are all the fast emerging area in your mechatronics engineering. So wherever automation is there, the mechatronics plays a vital role. Job profile, transportation and vehicle system, telecommunication and data communication network, power devices, medical mechatronics, heavy engineering and manufacturing system, energy devices, consumer product. Government sector, ISRO, petroleum refineries, DRDO and military services. So private sector, Manan Autolink, ASP Motors, Autoway, Autotech, these are the private sector which is available for providing job in mechatronics engineering. Software knowledge to be required is CAD for 2D and 3D modeling, SolidWorks for accurate 3D structures, MATLAB, Arduino, LabVIEW, that is for interfacing the machine process, C++ and Python for designing integrated circuits. Then artificial intelligence and data science. So now the data is very important because as I told you, all the data is going to the cloud. So you should know which data is required, how to be processed and how to be retrieved whenever you require.
because you are giving the banking data is there in the cloud, the medical data is there in the cloud. So which data, how it has to be analyzed and how it has to be retrieved. This is the artificial intelligence and data science today main work here. So AI and data science program prepare students with the skill to perform intelligent data analysis, which is a key component in numerous real-world applications. During the past 10 years, data science has emerged as one of the most high-growth, dynamic, and rewarding careers in technology. This program not only explores the core technologies as artificial intelligence, data mining, and data modeling, but also gives intensive input in the area of machine learning and big data analytics. That only I told you what data, it's the medical data, how it has to be analyzed, how it has to be segregated and ordered and retrieved back. So you can see identify data, prepare data, build a model, evaluate, and deploy. Deploy means the retrieval process is there. So the job opportunities include healthcare, business, e-commerce, social networking, climatology, biotechnology, genetics, and banking, etc. These are the different areas where you are going to use artificial intelligence and data science. Next engineering is computer science and business system. So this is a program which is powered by Tata Consultancy Service. So it is mainly program which is recommended to AICTE by TCS. So the major job provider in the market and software industry. The main aim is students graduating from the program not only know the core topics of computer science, but also develop an equal appreciation of humanities, management science, and human values. This is the main aim of this course. The students also exposed to emerging topics as artificial analytics, machine learning, cloud computing, Internet of Things to make them industry ready at the end of the 4-year course. So this is the IoT application as I told you. So this is machine learning. We are making the robot to learn what is there to know about Apple. Then cloud data, that is you are going to get the cloud data, and that is called analytics. You are going to make analytics of the data. Then next one is the computer and communication engineering. So it is the amalgamation of computer and communication. Computer here mainly you are going to study about the software development, and electronics communication focuses on mobile communication and computing. So the amalgamation of software development and mobile communication is called the application of computer and communication engineering. It covers subjects in computer science, communication, networks, cloud computing, and big data analytics. The program includes latest tools and technology which is used for real-life application. So you can see that is software development as app development for various digital controlling. That is for payment of transaction of money, the medical kit, all this thing comes under this. Then the Internet of Things to think the emergency situations. So you can see that the communication network, the mobile communication network is used in disaster and safety communication area. Software development tools are Cloud9 IDE, Cloud Envy, Delphi, Eclipse, Dreamweaver, Visual Studio, PHP, NetBeans. These are the software which is required for computer and communication engineering students. The next emerging area is the fashion technology. So this is a very separate one. This is a fashion technology, the art of application of design and aesthetics for natural beauty, the clothing and accessories. So it is not only fashion technology is applicable to clothing, it is also applicable to interiors. The aspirants of fashion technology should be analytical and conceptual skill, time management skills, teamwork, use of initiative, communication skills, generation of idea, and evaluation of project. Fashion technology is influenced by culture and social attitude, because if it is South India, the culture, that is the fashion of dress, what you are wearing will be different. That is in North India will be different. In some other part of the country will be different. So based on the culture and the societal attitude, the fashion technology design has to vary. So you should have a wide creativity knowledge, then only this course will be most useful for them. So this shows the designing pattern according to the need, pattern designing. So there is the interior of a star hotel. So these are all the areas where the fashion technology will be working. The fast emerging area here is this augmented reality. As I already told you, your face will be there. LORL will give what color you want to apply in your eyebrow. So based on it, you can see which color is applicable to you. So this is the augmented reality. Then the virtual reality, that is using these, instead of in your footwear, you are going to apply the LED light and making this colors like this. Then 3D printing for making a clothing. Then you are going to artificial intelligence for marketing of the products. So this they are applying nowadays itself. What are the shirt is available for them, which pant is, or
bottom is applicable. So which color is suitable? In the matter you can take, apply to that, and you can purchase it using artificial intelligence. So these are the emerging areas in your fashion technology. Question: where are the employment opportunities? If you see, in fashion media, export houses, garment manufacturing, leather companies, textile mills, jewelry houses, fashion accessories. These are the areas where you have job opportunities. Job types: customer designer, fashion show organizer, fashion coordinator, apparel production manager, cutting assistant, fabric quality control manager, illustrator, graphic designer. So these are the type of jobs you will get. Now, I have told about what are the different types of engineering and also some specific engineering which has been in use. Now, you can see the whole branch of engineering, how it is used in your day-to-day life. For that, I'm going to use a simple thing. What you are using a car, the car you are being using in your day-to-day life. If you take a car, it is comprised of all application of all the engineers in that. Without that, a car complete product cannot be made. So I'm taking a Nissan. The sectional part of a Nissan car is a mechanical one to build the body of the car. Electrical is required for the alternator, starter, then battery and all is the electrical part. Then only the engine will start and will start moving. Then instrumentation and control, mechatronics, robotics and artificial intelligence required in the plant for production of the car. Then electronics and communication, computer and communication, information technology, instrumentation and control are required for the sensor work which is available in the car. Namely, everyone has seen the reverse taking technology. So it will reply some of the cars, it will be showing how much distance the obstacle is there, 1 meter or 0.5 meter like that. So for that and all sensor. Similarly, windshield. Then you are having the wiper during the rain, the whistling. Automatically it will control the speed of the wiper in the car. So that is called a rain sensor. You are using that. Then fog lamp is there. Tire pressure can be seen using the sensor. So like a lot of sensor application which is there is used of the department. Then for modeling the car, the software development has to be done by using of computer science and engineering. So here only I told you if the mechanical engineer is well versed about this, or electrical engineer or electronics engineer is well versed about the programming language, their contribution also can be there. According to their mindset, they can modify the software. Overall, after building the car, after making a car, you want an infrastructure to run the car. Otherwise, you can't run the car sophisticatedly. So for that, you require a civil engineer to construct the road. So for this simple example, the car which you are using in the day-to-day life, you are using all the engineering. So the engineering, all the engineering, there is no any bifurcation or the difference between the engineering. So it is the engineering, how you are going to use for the day-to-day life is very important. So my dear friends, with this overview on each department, I can tell you how to fix the discipline. So don't look at your friends or neighbors or those who are telling you take this department, this is best and all. See your interest. What is your interest? Based on that, you learn the basic, study the subject day to day, and also see what are the updates in the particular subject you are studying, and also study the software knowledge which is required, because any industry is no more ready to train you. So you should have a trained engineer. You should have undergone an internship, and you should know the field condition before going to industry. If you are developing yourself in such a way, என்னெல்லாம் ஸ்கில் செட் தேவை, நீ படிக்கிற சப்ஜெக்ட் என்ன படிக்கிறோ அது அட்வான்ஸ்மெண்ட் என்ன, சாஃப்ட்வேர் என்ன தேவை, இன்டர்ன்ஷிப் போயிட்டு அந்த நாலேஜ் டெவலப் பண்ணி ஃபீல்டு கண்டிஷன் எல்லாம் தெரிஞ்சா டைரக்ட்லி யூ கேன் கெட் அ வெரி குட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆர் யூ கேன் கோ டு ஹையர் ஸ்டடீஸ், நிறைய மேலே படிக்கனாலும் படிக்கலாம், இல்லை ஒரு ஆண்டர்பிரனர் ஆனாலும் ஆகலாம். ஸோ இது உங்க கையில இருக்கு. ஸோ நவ் அனலைஸ், உன்னே ஒரு பரிசோதனை பண்ணிப்பாரு, என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, மெக்கானிக்கலா, எலக்ட்ரிக்கலா, எலக்ட்ரானிக்ஸா, கம்ப்யூட்டரா, எல்லாம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியரிங் எடுத்துட்டு அதை நம்ம சரியா படிக்காம வேலை கிடைக்கல, இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்கலன்னு ஒரு ப்ரொபகண்டா பண்ற நேரம், நம்மளுக்கு என்ன தேவை, என்ன பிடிச்சிருக்கு அதை எடுத்து அதுக்கு படிச்சு அதுக்கு தகுந்த என்னென்னலாம் தேவையோ அதுக்கு நீங்க ரெக்குவயர்மெண்டோட வந்தா யூ வில் பி ஃபிக்ஸ்ட் இன் அ டிபார்ட்மெண்ட். தேங்க்யூ. ஸோ இட் இஸ் யூ ஹேவ் டு டிசைட் எந்த இன்ஜினியரிங் இருக்கும், எந்த இன்ஜினியரிங்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை படிச்சு நீங்க டெவலப் ஆயிட்டு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் இல்லைன்னா ஹையர் ஸ்டடீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபியூச்சர் கேரியர் டெவலப் பண்ணி நீங்க உங்க லைஃபை செட்டில் ஆகலாம். ஆல் தி பெஸ்ட். ஸோ இன்ஜினியரிங் ஹேவ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி.
ஸோ அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லாமல் லைஃப்ல யாராலையும் சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ இன்ஜினியரிங் படிக்க வேஸ்ட்னு நினைக்கிறது யூஸான்னு சொல்லி யோசிக்காம, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ சூஸ் engineer and get a better life in your future. All the best. Thank you. If you have any queries, you can ask me now.